ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த திரு விஜய் அவர்கள் இப்போ புதுசாக ஊழல் சக்தி அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாரு. அதே போல் நட்பு சக்தி வந்தாலும் வரலனாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் இந்த சக்தியெல்லாம் எந்த சக்தியை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது பராசக்திக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சிலர் சொன்னாலும் இன்றைய விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது எதை காட்டுகிறது? தனித்து தான் போக போகிறோம் அப்படிங்கிறத தான் விதவிதமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாரா? தனித்தே களம் கண்டால் தமிழக அரசியல் களம், இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி மாறும்? இல்லை இன்னமும் அவருக்கு கூட்டணி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதா? நிறைய விஷயங்களை பேசுவோம், கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவர் அன்போடு வரவேற்கிறேன். இதே போல திரு முஸ்தபா அவர்களும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்களும் கூட வர இருக்கின்றார்கள். நான் திரு மணிகண்டன் கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஊழல் சக்தின்னு உங்களை தானே சார் சொல்றாரு? மேடம், அதாவது திரு விஜய் அவர்கள் மனசாட்சியோடு பேச வேண்டும். அதாவது 5 கோடி வரி ஏய்ப்பு செய்தார் என்று வருமான வரித்துறையே சொல்லியது. அதே போல வெளிநாட்டிலிருந்து ஒரு கார் இறக்குமதி செய்வதற்கு அவர் வரி செலுத்தாமல் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கு வந்தது. அப்போ இப்படிப்பட்ட விஜய் ஊழலை பற்றி பேச அந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இருந்தா அருகில் இருக்கிற செங்கோட்டை அதோ கொடி பறக்குது பார் அப்படின்னு சொல்லும் போது இந்த காருக்கு அவர் வரி கட்டலன்றதெல்லாம் இல்ல ஒரு நாகரிக அரசியல் உச்சம். அதாவது அவர் காருக்கு வரி கட்டலன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல அதான் சொல்றேன். விஜய் சொல்லுறதுக்கு முன்பாக கூட்டணி கூப்பிட்டீங்க இல்ல அவர் சொல்லுகிற போது ஊழலை பற்றி பேசுகிற போது பதில் சொல்லுங்க. அன்னைக்கு அதை பேசல, நம்ம சொல்லல. அப்படியா? அதே மாதிரி அவர் பக்கத்துல இருக்கிற செங்கோட்டையன், அதான் சொல்றேன், உங்களோட கூட்டணி வந்திருந்தா விஜய் நல்லவரா தெரிஞ்சிருப்பாரு. நீங்க விஜய் ஊழல் சக்தின்னு சொல்லிவிட்டாரு, அதனால நீங்க பாத்தீங்களா கார் எடுக்கிறீங்க, பைக் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. இல்ல நடந்து உண்மை மேடம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை ஏன் நான் மறுக்கல. நீங்க அன்னைக்கு அதை சொல்லல, இன்னைக்கு திடீர்னு அவருடைய குறைகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்ற. இல்ல அன்றைக்கு விஜய் அரசியலோட அலையன்ஸுக்கு வரோம்னு சொல்லி நாம யாரும் சொன்னாங்களா? அதாவது திமுக எதிர்க்கிறது போது இல்ல அவர் சொன்னது என்னன்னா, அன்றைக்கு கரூர் நடந்த சம்பவத்துக்கு திரு விஜய் உட்பட எல்லாம் ஓடி வந்தாங்க, யாருமே இல்ல. அதிமுக தான் பாதுகாத்தது. உண்மையில் அதிமுக இல்லை என்று சொன்னால் யாரும் வெளியே வர முடியாது, அந்த சூழ்நிலை உருவாயிருக்குங்க. ஆனாலும் கூட அந்த நாகரிகமாக, அதாவது ஒரு இதுவரை இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சி தலைமை அறிவிக்காமலேயே நன்றி சொன்னது அது மட்டும்தான். அப்போ எங்களை பாதுகாத்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில நன்றி பாராட்டிய ஒன்றுக்காக பதிலாக சொன்னார் எடப்பாடியார். தமிழ்நாட்டுல திமுக ஒரு தீய சக்தி என்று புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்னார், அம்மா சொன்னாங்க, எடப்பாடியாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியில விஜய் பேசுகிற போது ஒருமித்த கருத்தோடு பேசுகிறோம், வரவேற்கிறோம் சொன்னார். ஆனால் திரு விஜய் மிகப்பெரிய பலம் பொருந்தியவர், அவர் தான் ஆட்சி வரப்போறான்னு சொன்னா நீ தமிழ்நாடு எல்லா கட்சியும் பக்கம் போயிருக்க முடியல, ஏன் எந்த கட்சியும் போகல? அப்போ இவ்வளவு ஒரு விஜய்க்கு தெரிந்த உண்மை ஒன்று மேடம். நான் என்னோட ஊர்ல இருக்கிறேன், என்னுடைய ஊரில் விஜய் கட்சியில் யார் இருக்கா, எவ்வளவு பலம் எனக்கு தெரியும். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருக்கும் தெரியுங்க. விஜய்க்கு ஆதரவு சக்தி யார் என்பது எல்லாருக்கும் தெரியுங்க. உண்மையை சொன்னால் விஜய்க்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இவர் யாரும் நடப்பதில்லை, ஆதரவுனாலே போதுங்க. விஜயை நல்லா ஏமாத்துறாங்க. அதாவது அருகிலே செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு ஊழல் வழக்கிலே அவர் சிறையில் இருந்தால், சேலம் சிறையில் போக்குவரத்து உதவி ஊழல் இல்ல. அப்போ 30 ஆண்டுகளான சொல்லி காலத்தை உங்க கட்சியில இருந்தாரு மறுக்கல. அதாவதுங்க 30 ஆண்டு காலத்தை பின்னோக்கி விஜய் பேசுகிற போது இல்ல இப்படி இப்படி அதிமுக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிருங்க. அவங்க கட்சி மாறினப்புறம் சொல்லக்கூடாது, இப்படியே சொல்லணும். இல்ல நான் சொல்லுதுங்க எல்லாம். அதனாலதான் செங்கோட்டையன் எல்லாம் அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. நீங்க பல்வேறு அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்டாரா? அம்மாவால ஒதுக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது எடப்பாடியார். ஊழல் அம்மா ஒதுக்கி வைத்தவரை உள்ள கொண்டு வந்தது எடப்பாடியார் இல்லையா? இப்ப சொல்றாங்க இல்லீங்களா, மூத்த நிர்வாகி ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் சொல்லு வந்திருக்கு. அன்றைக்கும் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து கொண்டே துரோகம் பண்ணாங்க. அந்த துரோக சக்தி இயற்கையாகவே வெளியே அனுப்பிட்டதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, செங்கோட்டையனிடம் கேளுங்க, 30 வருஷமா ஆட்சி பண்ணது யாரு? நல்ல ஆட்சியா, ஊழல் ஆட்சியா, தீ ஆட்சியா? கேளுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. அது பொறுப்பு பொறுப்பு இல்லையா? அவர் உடனே இருந்தாலும் இல்லையா? அப்போ அவரை வைத்துக் கொண்டு முன்னாடி எல்லாம் போறேன்னு சொல்லினா இது மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய செயல். அதாவது எப்படி திமுக அதிமுக இருந்து யார் போனாலும் அவர் நல்லவர் மாற்றுதோ, அதே போலதான் அதிமுக இருந்து தாவேக்க போனா நல்லவர் மாற்றாங்களா? அப்போ திரு விஜயனுடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்று.
நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சாருன்னா அவருக்கு அரசியல் பின்னோக்கம். பதில் கேட்டுருவோம். திரு முஸ்தபா, நீங்க தான் பதில் சொல்லணும். இதுல வந்து நீங்க அதிமுகல இருந்து வந்தவரையே கூட வச்சுக்கிட்டு அப்புறம் ஊழல் சக்தின்றீங்க, இதுன்றீங்க, வரவிட மாட்டோன்றீங்க, எப்படி இது பொருந்தோன்னு கேட்கிறார். இல்ல மேடம், அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னாரு, விஜய் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஊழலை பத்தி பேசவே தகுதி இல்லைன்னா சொன்னார். நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் ஊழல் பத்தி பேச தகுதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி இருக்கு, அந்த பெரிய கட்சி வர இருக்கின்றது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கூட்டத்தில் கொடி பறக்கின்றது, புலியார் சொல்லி போட்டாச்சு, இன்னைக்கு வந்து மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி இது வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து பேசின விஷயம். அப்போ வந்து விஜய் அவர்கள் ஊழல் செய்தார் என்ற மாண்பு உங்க சார்பில் நான் உரத்த குரல்ல கேட்டேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா உங்களை நோக்கி இருக்கிற கேள்வி, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க எப்படி அவங்கள ஊழல் சக்தின்னு பேசுறீங்க? இல்ல, பெரிய ஊழல் சக்தி எடப்பாடி பழனிசாமி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி இல்ல, அவர் பெரிய ஊழல் சக்தி, இவர் சின்ன ஊழல் சக்தியான்னு செங்கோட்டையன் யாருன்னு கேக்குறேன். இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே பாத்தீங்கன்னா நான் பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக, நான் என்ன அதிமுகல இருந்து செங்கோட்டையன் மேல அவர் டைரக்ட் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்க அவரை கட்சியில இணைச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி மேடம், நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டைரக்டா நான் தான் முதன்மை சக்தி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறைகேடுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட மகன் சார்ந்த மித்துன் அவர்களும் இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அதிமுக பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு, நான் எதையுமே மறுக்கல. செங்கோட்டையன் மேல இருக்கா இல்லையா சார்? அவங்க கட்சியில இருக்கு சார், உங்க கட்சியில இருக்கேன்னு கேக்குறேன். நான் தான் சொல்றேன் மேடம், செங்கோட்டையன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குல்ல, யார் தலைமையில இருந்த எந்த அமைச்சரவையில யார் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த ஊழல் நடந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்கு ஊழல் அவங்களும் பொறுப்பேற்றுவாங்களான்னு சொல்ல சொல்லுங்க. கேட்போம், அந்த ஊழல் வந்து செய்யும் போது யார் முதலமைச்சரா இருந்தா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா, இல்ல பொங்கலூர் மணிகண்டன் தான் ஒத்துக்க போறாரா? 41 பேர் இறந்துட்டாங்க, 41 பேர் இறந்த உடனே நாங்க குரல் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உடனே வந்து எங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னா உங்களதான் தமிழ்நாட்டு மக்கள் களத்துல பாத்துட்டாங்களே. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி மோடியா லேடியா கேட்ட ஜெயலலிதா அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து எந்த அளவு எத்தனை வாட்டி தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வந்து ஜெயிச்சாரு, எத்தனை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி வரும்னு உழைத்தார், மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலே. நான் கேட்கிறேன், நீங்க கொள்ளக்கூடிய உங்கள் மீது குட்கால ஊழல் கிடையாதா, மண்ணுல தாது மண்ணுல ஊழல் கிடையாதா, பருப்புல ஊழல் கிடையாதா, முட்டையில ஊழல் கிடையாதா, வாக்கி டாக்கில ஊழல் கிடையாதா? ஏன் கொரோனா காலத்துல கொத்து கொத்தா மனுஷன் செத்தான், அன்னைக்கு அந்த கிட்ல நீங்க ஊழல் பண்ணலையா? இத்தனை ஊழலை வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் ஊழல் வைத்திருக்காருன்னா, செங்கோட்டையன் ஊழல் செய்யும் போது எந்த முதலமைச்சர் இருந்தாரு, அவங்களும் இதுக்கு வந்து துணை போனார்களா என்றது பொங்கலூர் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கேப்போம். திரு மணிகண்டன் சுருக்கமான பதில், நான் அப்புறம் மற்றவங்க. இல்ல, நான் கேக்குறதுங்க, திரு செங்கோட்டையனை அருகில் வைத்துக் கொண்டுதான் அப்படி சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, ஆமாம் இவரும் ஊழல் செய்தார் என்று நீங்க வந்து மாறிவிட்டேன்னு சொல்லுங்க. அவர் கேக்குறது, அவர் ஊழல் செய்தார் நீங்க சொல்றீங்களே, உங்க அமைச்சரவையில இருந்தாரு, அப்ப நீங்களும் தானே கூட்டு பொறுப்பு, நீங்க ஏன் நடவடிக்கை இல்ல? நான் சொல்றதுங்க, ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டாலே ஊழல் சொன்னா நான் செங்கோட்டையன் தவறான்னு சொல்ல விரும்பல. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க முதல்ல. இல்ல அவரும் செங்கோட்டையனை வச்சு ஊழல் பத்தி பேசலாம்னு கேட்டீங்க, இப்ப பேக் அடிக்கீங்க. மேடம் பேக் அடிக்கல. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்தவர், நீண்ட காலம் பதவியில் வகித்தவர், அவர் அதுக்கு என்ன சொல்ல போறது கேள்வி அவர் சொல்லலாம் இல்லீங்களா? அங்க யாருமே இல்ல, மிஸ்டர் கிளீன் விஜய் வைத்திருப்பது எல்லாமே புது மனிதர்னா. இன்னொன்னு லாட்ரி மார்ட்டின் மருமகன் ஆதவர்ஜனா இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடிக்கைகள் கொள்ளையடித்து குடும்பம் அது. அவங்க லாட்டரி வித்து சம்பாதிக்கிறாங்க, அதுல இருந்து அதிகமா இல்ல சார், அவங்க கிட்ட அதிகமா நன்கொடை வாங்குனது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிஜேபி தான். இல்ல அதாவது அது வாங்கினாங்க, நன்கொடை வாங்குறது தனி விடுங்க மேடம். அதாவது கோடிக்கணக்கில் மக்களை ரத்தத்தை உறிஞ்சியது யார்? அது லாட்டரி குடும்பம் தான். அப்போ திரு ஆதவர்ஜனுடைய தொழில் என்ன, எங்கிருந்து வந்தாரு, எப்படி சம்பாதிச்சாரு? அப்போ முழுக்க முழுக்க ஊழல், மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றியவர், மக்களுடைய பணத்தை லாட்டரின்றது வரி பணம் இல்ல சார்.
இல்ல மேடம், நீங்க டாஸ்மாக்ல வாங்குறீங்கல்ல, அது வழிபணம். இல்ல, மக்கள் தரக்கூடிய ஒவ்வொரு பணமும் தமிழ்நாட்டுக்கு இப்படித்தான் வீணா போகுதுங்க. லாட்டரி மூலமாக மிகப்பெரிய கொள்ளையை குடும்பம் அடித்திருக்கிறது. அந்த கொள்ளை மூலமாக அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குறது. எனவே அவர் பேசலாம் அப்படி? சரி, உண்மையிலேயே ஆதரவு பேசுறது தகுதியே இல்லைங்க. சரி, கேட்போம். திரு சுபேர் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. திரு பொங்கலூர் மணிகண்டன் எழுப்பி இன்னொரு விஷயத்துல ஐ வாண்ட் டு செக்வே. விஜய் அவர்களுக்கு யாரும் கூட்டணிக்கு வரல, அதனால இன்னைக்கு தனித்து போறேன்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதுல வெறிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்கில் வந்து செயற்குழு கூட்டத்தில் வந்து சில விஷயங்களை கிளியர் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது இதுவரைக்கும் டிஎம்கே விஸ் டிவிகே எங்களுக்குள்ள தான் போட்டி அப்படின்னாரு. களத்தில் இல்லை, சில கட்சிகளோடு நாங்கள் களத்தில் இல்லாத கட்சியை பற்றி நாங்கள் எதுக்குங்க பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒருபடி இறங்கி வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் களத்தில் இருக்கிறது, நான் அதற்கு அடுத்து தான் இருக்கிறேன், 3வது இடத்தில் நான் இருக்கிறேங்கிறத யதார்த்தத்தை புரிந்து இறங்கி இருக்கிறார். இதுதான் யதார்த்தம். விஜய்க்கு இப்போ தான் யதார்த்தம் புரிஞ்சிருக்கு. அவர் களத்தில் 3வது இடத்தில் இருக்கார். அவர் போட்டி யார் கூடனா டிவிகே என்டிகே கூட தான் அவருடைய போட்டி. என்டிகேவாவது ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி 8% வாங்கியிருக்கிறாங்க. இவர் ஒன்றும் ப்ரூஃப் பண்ணாத ஒரு கட்சி. ஒன்றும் ஃபைல் ஓப்பன் பண்ணவே இல்லை, திறந்த பிறகு தான் தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு அவரை வந்து யதார்த்த நிலைக்கு திரும்பி இருக்கிறார். ஜென் நிலையிலிருந்து யதார்த்த நிலைக்கு திரும்பி இருக்கிறார். நாங்கள் வந்து 3வது இடத்துல இருக்கோம், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் போட்டி, நாங்கள் 3வது இடத்துல இருக்கிறோம். அது ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டார். அப்போ 2வது விஷயத்தை சொல்றாரு, நாங்க தனிச்சு தான் அப்படிங்கிற சூசகமா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எந்த கூட்டணி வரல, நட்பு சக்தி வரல. நட்பு சக்தி வந்தாலும் அப்படின்னா அது யார்? அது நட்பு சக்தினா காங்கிரஸ் தான் சொல்றாரு. காங்கிரஸ் வராது. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் அங்க பேசிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வர கூட திமுக காங்கிரஸ்ங்கிறது அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறது அவர் மாதிரி தெரிஞ்சிருச்சு. விஜய்க்கு தெரியாம இருக்காரு. ஒன்னும் பிரைம் மினிஸ்டர் திமுக காங்கிரஸ் தேர்தல் சந்திக்க போறாங்கிறத கோட் பண்ணி பேசிட்டு போயிட்டாரு. ஒன்னு விஜய்க்கு வந்து இந்த கூட்டணி வரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவருடைய அரசியலுடைய பார்வையா இருக்கு. அப்ப அதை விட்டுருவோம். அப்ப இவரோடு இப்போ வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. சோ தனித்து தாங்கிறது தான். தனித்து விடப்பட்டார் விஜய். தமிழக அரசியல் களத்தில் இருந்து போட்டியிடுறாரா, தனித்து விடப்பட்டார்? தனித்து விடப்பட்டார். முதல்ல என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்னோட வாங்க அப்படின்னு. இது வரைக்கும் யாரும் வரல. அப்புறம் என்ன பண்றாரு, என்னோட சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு நாங்கள் வருவோம்ல, பங்கு கொடுப்போம்ல அப்படின்னாரு. ஒன்னும் வரல. இது வரைக்கும் யாரும் வரல. இது இப்ப இந்த நிலைமை வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து அவங்களும் பிரச்சாரத்துக்கு போறாங்க. இருக்கிற கட்சி சில சின்ன சின்ன கட்சிகள், ஓட் பேங்க் உள்ள கட்சிகள் வேணா விஜயோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் அவர் 234 தொகுதியிலுமே அவர் நிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ அதை கிளியர் கட்டா சொல்லிட்டார், நான் 3வது இடத்துல இருக்கேன், தனிச்சு தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டாரு. இல்ல ஒரு விஷயத்துல பார்க்க வேண்டிய நிறைய இன்னைக்கு பேசினார் விஜய். வந்து பேசினார், ஊழலை ஒழிக்க போறோம், ஊழலை ஒழிக்க போறோம்னு நானும் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இது ஒரு ஓல்டு டெம்ப்ளேட், இது ஓல்டான ஒரு டெம்ப்ளேட். இதை தூக்கிட்டு வர இருப்ப இன்னைக்கு நான் யாரு கமலஹாசன் வந்த வரைக்கும் ஊழல் ஒழிப்பு. சினிமாவில இருந்து வர்ற ஆட்கள் பூராமே ஊழல் ஒழிக்கத்தான் வர்றாங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, வேலையில்லா பிரச்சனை இருக்கு, மதவாத பிரச்சனை இருக்கு. ஊழல் பெரும் பிரச்சனை தான் மறுக்கிறது. ஊழல் பிரச்சனைனா நீங்க ஐலேந்தியிலிருந்து தொடங்கணும். ஊழலை ஒழிப்பதற்கான வேலையை வந்து ஒரு பெரிய ஒரு இல்ல, அது அவரே அக்னாலஜ் பண்றாருல, நான் ஒன்னும் ஓவர் நைட்ல மாத்த போறது இல்ல, பட் இட்ஸ் a processன்றாரு. ரைட், ஓகே. பட் அதை தாண்டி இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம், மாநில உரிமை, மாநில சுயாட்சி, அப்புறம் மொழி, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் வந்து அதான் முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அடுத்து அதோட ஊழலையும் நீங்க அடிஷனலா சேர்த்துக்கலாம். 2வது ஊழலை ஒழிக்கிறதுக்கு வந்து இவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன், நான் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், நான் கிளீன் ஹேண்டு, எங்க ஊழல் நடந்தாலும் நான் குதிச்சு எழுந்துருவேன் அப்படிங்கிறாரு. எங்க முதல்ல அவர் பின்னாடி லெஃப்ட்லையும் ரைட்லையும் பார்த்துக்கிறோம். செங்கோட்டையன் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு மேல்முறையீடு பண்ணி அவர் வெளியே வந்திருக்காரு. அதுக்கு இந்த பக்கம் வந்துட்டார்ல சார், வெளியே வந்துட்டார். அதுதானே சார் எடுத்துக்க முடியும். ஊழல் வழக்கு கடைசியா வந்த ஜட்ஜ்மென்ட் தானே சார் எடுத்துக்கலாம். ஆனா வந்து எந்த அரசியல்வாதியும் ஊழல் வழக்கு இல்லாத அரசியல்வாதியை கூட வச்சிருக்காரு. நீ கூப்பா கிருஷ்ணன் சேர்த்துருக்காரு. அவருமே அரசியல்வாதிகளாக இருந்தால் ஊழல் வழக்கு இல்லாத அரசியல்வாதிகளாக இருக்காது. அப்போ வந்து ஒரு புதிய ஆட்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய அரசியல் பண்ணல. அவர் ஆல்ரெடி ஜேசிடி பிரபாரனுக்கும் அதிமுக இருக்கக்கூடிய பலரையும் கூப்பிட்டு தான் வச்சு அரசியல் பண்றாரு. அதிமுகக்குள்ள இருந்தவங்க தான் அவங்க எல்லாமே. அப்போ அவங்க எல்லாம் புனிதர் ஆகிட்டாங்களா ஒரே நாளில் அப்படிங்கிறதும் தெரியல. 2வது நிறைய இன்னைக்கு வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை எதுவும் பேச பண்ணிக்காரு. 2வது அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, அதுல ஒரு கிளாரிட்டியே இல்ல. அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, அழுத்தத்துக்கெல்லாம் இது பண்ற ஆளா நானும் கேக்குறாருல. அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா வந்து எனக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் படம் வருது. படம் வராம எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை என்ன சார், நீங்க படம் வரலையேன்னு எவ்வளவு கவலையில இருக்கு. திரும்பி தெளிவா சொல்லேன்பா, ஏன் பயப்படுற? சொல்லு, எதுக்கு டெல்லி கூட்டு போனாங்க சொல்லு, எதுக்கு விசாரணை சொல்லு, அது சொல்ல மாட்டேங்கிறாப்ல. அந்த பக்கமே போக மாட்டேங்கிறாரு. நம்ம தெளிவான ஒரு ஸ்பீச்சா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்னில இருந்து யதார்த்த நிலைக்கு வந்திருக்கிறாரு. இப்ப நான் என்னோட கிளாரிட்டி இவ்வளவுதான், நான் தனிச்சு நிக்க போறேன், யாரா வர்றவங்க வாங்க,
நெட்டைய சக்தியை புதிய சக்தி, நான் ஒரு புதிய சக்தி அப்படின்னு சொல்லி தூய சக்தி தூய சக்தி அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. அடுத்த தேர்தல் களம் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே திரு முஸ்தபா, யாரும் வரலையோ கூட்டணிக்கு? கூட்டணி இப்போ தாவேகா வந்து யார்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு செய்தி நீங்க பாத்தீங்க. எத்தனை பேர்ட்ட நடத்திட்டு இருந்தாங்க. தாவேகா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க அப்படின்னு தாவேகா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி நட்பு சக்திங்கிறது யாரு? நட்பு சக்தி அது அந்த நட்பு சக்தி எங்க வந்து அந்த நட்பு சக்தி எங்க பிரதிபலிக்குது? நட்பு சக்தி யார் வந்து விருதுநகர் ரவி காங்கிரஸ் எம்பி எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? கரூர் எம்பி எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? பிரவீன் சக்கரவர்த்தி எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? யார் குரல் கொடுத்தாய்? அப்புறம் நீங்க அதான் சொல்றீங்க, யார் வந்து விஜய் வந்தால் சரியாக இருக்கும், வராங்களா கூட்டணி? யார் குரல் கொடுத்துட்டு இருக்கா மேடம்? அதான் நீங்க கேக்குறீங்கன்னா விஜய் அவர்களை பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரா? கூட குரல் கொடுத்துச்சு சார். கேக்குறேன் மேடம். பிஜேபி கூட குரல் கொடுத்துச்சு சார். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பிஜேபி குரல் கொடுத்துச்சு. அண்ணா சீமான் சொன்னாரு விஜய்க்கு ஆதரவான சில கருத்துக்களை எல்லாருமே சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல கூட்டணிக்கு வராங்களா காங்கிரஸ்? இல்ல நீங்க வெறும் வந்து 41 பேர் இறந்தது குரல் கொடுத்தது அதிமுக குரல் கொடுத்தது. அப்ப அதிமுக குரல் கொடுக்கும், அதிமுக கூட்டணி வரும் இவரை போன்றவர்கள் தான் பேசினாங்க. நான் கேட்கிறேன், காங்கிரஸை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மரியாதைக்குரிய விஜய் அவர்களை சந்தித்தார்களா இல்லையா? காங்கிரஸ் மறுக்க சொல்லுங்க பாப்போம். பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சாரா இல்லையா? கூட்டணி வராங்களா? கூட்டணியை கேட்டு மேடம், கூட்டணி யார் வந்து பார்த்தா, யார் சந்திச்சா, எதுக்காக சந்திச்சாங்க? கூட்டணிக்காக சந்திச்சாங்களா இல்ல வெறும் பாத்தீங்கன்னா டீ காபி? நீங்க தான் சார் சொல்லணும். சந்திச்சாங்களா? எதுக்காக சந்திப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். இல்ல இப்ப இன்னமும் கூட்டணி இல்ல இன்னமும் இதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நட்பு சக்தி எங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க, அதுதான் அவர் தெளிவுபடுத்துறாரு. அப்படி வரலனா கூட நம்ம தனியா நிக்க ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பும் இருக்கு, வாய்ப்பு இல்லாம போலாம். கேக்குறேன் மேடம், அரசியல எது நடக்காம போகும்னு நினைக்கிறீங்க? அரசியல எல்லாமே சாத்தியம். நீங்க அரசியல் களத்தை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க. பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போம், இருக்கிற யதார்த்தத்தை சொல்லுங்க. காங்கிரஸ் உண்மையிலேயே உங்க கூட வராங்களா? உங்க கூட பயன்படுத்தி, உங்க பேரை பயன்படுத்தி அங்க கூடுதல் சீட்டு வாங்க போறாங்களா? உண்மையை சொல்லுங்க, நியாயத்தை பேசுங்க. அது நீங்க வந்து காங்கிரஸ் தான் கேட்கணும். எங்க பேரை பயன்படுத்தி நீங்க வந்து திமுகவை வந்து என்னாச்சு பிளாக்மெயில் பண்ணி எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவாங்களான்னு கேட்கணும், அங்கதான் கேட்கணும். ஆனா காங்கிரஸ் வரார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு காங்கிரஸ் நட்பு காங்கிரஸ் வருதுன்னே வைங்க சார். ஒரே ஒரு காங்கிரஸ், வேற யார் சார் வராங்க? நான் உங்களை கேட்கிறேன் மேடம், விஜய் அவர்கள், நான் கேட்கிறேன் விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் வருதுல, காங்கிரஸுக்கு விஜய் அவர்கள் வர்றதுனால என்ன பலன்? நான் கேட்கிறேன், திமுகவோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து 30 சீட்டு 25 சீட்டு வாங்கலாம். காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் டெல்லிக்கு நல்லா தெரியும். விஜயோட கூட்டணி வச்சா பாண்டிச்சேரியில ஆட்சியை பிடிக்கலாம், ஆந்திரா கேரளால ஆட்சியை பிடிக்கலாம். அந்த கணிப்புல நீங்க உங்க முதல் மாநாடுல நான் அரசியல் அணுகுண்டை வைத்திருக்கிறேன், எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் இல்லையா அப்படின்னு சொன்னீங்க. அப்போல இருந்து நீங்க காத்திருக்கிறீங்க. இப்ப நீங்க 2026 ஜனவரியில ஒரே ஒரு காங்கிரஸுக்கு வாய்ப்புன்னு சொல்றீங்க. அதுவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்ப யாரும் உங்களை நம்பலையேன்ற கேள்வி நிக்குது. இல்ல ஆட்சியில பங்குன்னு நீங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தை சொல்லிட்டு தான் இருக்கு. நம்பலன்னு கேட்கல மேடம். இப்ப இருக்கின்ற அரசியல் களம் விஜய் அவர்கள் தலைமையில் கீழ் நீங்க சொல்ற மாதிரி அவர் அறிவித்ததுக்கு பின்னாடி யாரும் வரல சார். நீங்க சொல்ற அதுதான் சொல்றேன், யாரும் வரல. இந்த நிமிடம் வரைக்கும் வரல, இந்த நிமிடம் வரைக்கும் வரல. ஆனா அதுக்கான எப்ப மே மாசம் வருவாங்களா? நான் கேட்கிறேன் மேடம், நான் உங்களை கேட்கிறேன், திமுகவோட கூட்டணி அதிமுக கூட்டணி இருக்குல்ல, உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி 100% கன்ஃபார்ம்னு சொல்ல முடியுமா? பிரேமலதா மேடம் வந்து என்டிஏக்கு போவாங்களா, திமுக போவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், இப்ப மோடி வந்து மீட்டிங் போட்டு அங்க முடிச்சிட்டாங்க சார். திமுகல அங்க எங்க யார் சார் வெளியே போறேன்றாங்க. புதுசா ராமதாஸ் வரலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க தேமுதிக இல்ல மேடம், தேமுதிக எங்க போயிருச்சு? நீங்க பிளவுபட்ட தேமுதிக உங்களோட வராங்களா சார்? இல்ல மேடம், நீங்க கேட்டீங்கல்ல கூட்டணி முடிவாயிடுச்சு, நீங்களா? நான் அதுக்கு பதில் சொல்றேன், கூட்டணி எதுவுமே முடிவு ஆகல. எல்லாமே நான் என்ன சொல்றேன், இல்ல திரு முஸ்தபா நான் என்ன கேக்குறேன், இல்ல மற்ற கட்சிகள் மற்ற அணிகள் எல்லாம் ஒரு 4-5 பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வருமா வராதான்றது இன்னும் முடிவாகல. இங்க யாருமே வரல. சரி,
காலியா இருக்கு. அது ஒரு ஒத்துக்கிறார் மேடம். ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு யாரும் வரலன்னும் போது நீங்க தனித்து விடப்பட்டீர்கள் அப்படின்ற ஒரு இமேஜ் இம்ப்ரெஷன் வருமா வராதா? திரு சுபேரா தான் சொல்றாரு. இல்ல நீங்க வந்து எப்படி ஓட்டு போட போறது யாரு? ஓட்டு போட போறது யாரு? மக்கள் எப்படி தனித்து விடப்பட்டீங்கன்னா மக்களை நம்பி இந்த ஜனநாயகத்தை நம்பி நான் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நிக்கிறாங்க தேர்தல்ல சொல்லி களத்து நீங்க எப்படி தனித்து விடப்பட்டாங்க பேசுறப்ப மக்களோட கூட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா 18 கூட்டணி வச்சிருக்கிறோம், இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க என் கூட இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லது செய்யறோம், களத்துல நிக்கிறோம், மக்களோட கூட்டணி மக்கள் கொண்டு வர போறோம். நான் கேட்கிறேன் மேடம், திமுக 18 கூட்டணி இருக்கா இல்லையா? அந்த 18 கூட்டணியோட வாக்கு விழுக்காடு என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். விடுதலை சிறுத்தையோட வாக்கு 3% வாக்கு வங்கி, கம்யூனிஸ்டோட வாக்கு வண்டி 3% வாக்கு வங்கி, இன்னொரு கம்யூனிஸ்டோட வாக்கு வண்டி 3% வாக்கு வண்டி, வைகோட வாக்கு வண்டி ஒரு 50% இருக்குமா? இல்ல இப்ப அந்த 3% எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்ககிட்ட வரோம்னு சொன்னா வேணாம்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கும் வேணும்ல 3%. திமுக 3% வரலையே. திமுக 3%. அதான் நான் சொல்றேன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா திமுக வந்து எங்கள்ட்ட 25 விழுக்காடு வாக்கு இருக்குது, அண்ணா திமுக எங்கள்ட்ட 20 விழுக்காடு வாக்குன்னு சொல்ற மாதிரி தமிழக வெற்றி இந்த கூட்டணி கட்சிகள் 3% வச்சிருக்காங்க. இந்த அரசியல் களம் மாறும். நீங்க நட்பு சக்தி வந்தாலும் வராட்டியும் மக்களை நம்பி களத்துல நிக்கும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி வேணும் வரும்போது கண்டிப்பா விஜய் அவர்கள் வாக்களிப்பாங்க. ஓகே, கேட்போம். திரு விடுதலை சிறுத்தைகளின் திரு பாவலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தனித்து நின்று ஜெயிக்க முடியாதா விஜயால அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்து ஆம் ஆத்மி கட்சியை பார்த்திருக்கோம், எத்தனையோ கட்சிகள் பெரும் பாஜக காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிகள் எல்லாம் எதிர்கொண்டு அவங்க வெற்றி பெறதை பார்த்திருக்கோம். விஜய் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேங்கிறாரு, வெற்றி பெற முடியாது அவரால்? வணக்கம் சகா. வணக்கம். முதல்ல இன்றைக்கு ஜனவரி 25 தாய் தமிழ் காத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தினத்தந்தி ஊடகத்தின் வாயிலாக. இன்றைக்கு நடத்திய விஜய் அவர் கட்சி கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏதாவது வீர வணக்கம் செலுத்தினாரான்னு எனக்கு தெரியல. ஓகே, ரைட். ஆனா பேசும்போது அந்த தாய் தமிழுக்காக போராடிய உயிர்நீத்த தியாகிகளை பத்தி எதுவுமே பேசலையே. செயற்குழுல பேசியிருக்கணுமா இல்லையா? கட்சி தொண்டர்கள் மத்தியில் அந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றி அங்கே அன்றைக்கு நடந்த போராட்டத்தை பற்றி எத்தனை பேர் மாண்டார்கள், எத்தனை பேர் ரத்தம் சிந்தினார்கள், எத்தனை பேர் சிறைக்கு போனார்கள் என்கின்ற வரலாற்றை பேசியிருந்தால் அவர் நல்ல ஒரு தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்களை திரட்டி உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசாம கடந்து போறார் அப்படின்னா அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? அவங்க வந்து சார் அவங்க மரியாதை செலுத்திட்டாங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் பேசல, அப்புறம் பேசினா 5 நிமிஷம் பேசல, 15 நிமிஷம் பேசல, கேட்டுட்டே இருக்கலாம்ல. நம்ம இன்னைக்கு டாபிக் வருவோம். சரி, ரைட்டு. இப்ப பொண்ணு ரெடி, தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. முதல்ல தாலி கட்டுறதுக்கு எங்களை கூப்பிட்டாரு, நாங்க போகல. தாவேகா சார்பில் நடத்தின முதல் நிகழ்ச்சியில விஜய் கூப்பிட்டது எங்களை தான் கூப்பிட்டாரு, நாங்க போகல. ஏனென்றால் விஜயோட அரசியல் பிரவேசம் யாருக்கானதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கானது? நல்லாவே தெரியும். அவருடைய அரசியல் திமுக வாக்கு வங்கியை உடைப்பது, அதன் மூலமாக வந்து இங்கே பாரதிய ஜனதா போன்ற சக்திகளுக்கு வந்து கால் ஊன்றுவதற்கு வழிவிடுவது. இப்ப பேசின அழுத்தத்துக்கு மசீர் ஆளா நீங்க என்ன நினைச்சீங்கன்றாரு. சரிங்க, அழுத்தம் கொடுக்கறது யாருன்னு பேசுங்க. ஏன் பேசல? ஜனநாயகம் படம் ஏன் ரிலீஸ் ஆகல? பேசுங்க. ஜனநாயக போர்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஜனநாயக போர்னா என்ன? அது சனாதனத்துக்கு எதிரானதானே? அப்ப சனாதனத்தை பத்தி பேசுங்க. ஜனநாயகனுக்கே போர். அழுத்தம் கொடுத்தா அழுத்தத்துக்கு யார் அழுத்தம் கொடுக்குறா பேசுங்க. ஏங்க, வருமான வரித்துறை அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது வருமான வரித்துறை போய் நேரடியா ரைடு விட்டாங்களா இல்லையா? ஆமா. அப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டலையில, வருமான வரி கட்டலையில,
கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்கல்ல, ஏன் வரி கட்டல? சரி, வருமான வரித்துறை வந்துச்சு. நீங்க ஒருவேளை உங்க கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப சரியா நீங்க செலுத்தி வருமான வரி கட்டியிருந்தீங்கன்னா ஏன் வருமான வரித்துறை எதிர்த்து நீங்க பேசல? வருமான வரித்துறை யார் ஏவி விட்டது? ஏவியர்களை ஏன் நீங்க கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? அப்ப வழக்கம் போல இவருடைய பேச்சுக்கள் எனக்கு என்ன தோணுச்சு, நான் பார்க்கும்போது இன்னொரு சீமான் பேசுவதை போன்றது எனக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க அவருடைய பேச்சு எல்லாமே சீமான் பேசுவதை போலதான் இருந்துச்சு. ஆமா, அதாவது ஆவேசமா நாங்கள் வந்தா எல்லாத்தையும் புரட்டி போடுவோம், மலையை வெட்டி மடுவாக்குவோம், மலையை மடுவாக்குவோம். இதை தவிர அந்த அவருடைய பேச்சுக்கள் எதுவுமே இல்லை. சீமான் எப்படி பேசினாரோ அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் காமெடியா இருக்கும். அது போல இன்றைக்கு விஜயோட பேச்சுக்கள் காமெடியா தான் இருந்தது. ஓகே, இல்ல நாம் தமிழர் கட்சிங்க இல்ல, நம்ம இருக்கிறது. ஆமா, நாம் தமிழர் கட்சிங்க இல்ல, நம்ம we will restrict ourselves to TVK. நான் உங்க பதில் சொல்றதுக்கு ஒரு மாடல் அந்த 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 சாயல்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க இதே அதாவது வந்து நான் வழக்கம் போல அவர் தொடக்க காலத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினாரோ அதுல இருந்து சற்றும் மாறுபடல. நீங்க உங்க ஜனநாயகன் படத்துக்கு வந்து எவ்வளவு சார் நீங்க 1000 விமர்சனம் வைங்க சார், காங்கிரஸுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு முஸ்தபா சொல்றாரு சார். உங்க கூட்டணியில இருந்தே அவங்க ஆள் எடுக்கிறாங்கன்றாங்க. அதாவது இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான கட்சி காங்கிரஸ் கட்சி. அதாவது பாஜக ஒரு தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சிகள். இந்த கட்சிகள்ல இல்லாத ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, விசிக போன்ற கட்சிகள் இருக்கு. இப்ப அந்தந்த கட்சிகள்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் ஒரே ஒருமித்த கருத்தோட தான் இருப்போம். அது திமுகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தலைவர் என்ன பேசுகின்றாரோ அதான் தொண்டர்கள் பேசுவார்கள். பாஜகவும் அப்படிதான். ஆனால் காங்கிரஸ் கட்சியில தான் எல்லா சிந்தனைகள் படைத்த நபர்களும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள கம்யூனிசம் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றாங்க. காங்கிரஸ் கட்சியில சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில லெனினை பத்தி பேசக்கூடியவர்கள், மக்சிம் கார்கி அந்த மாதிரி விஜய் பத்தி பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. பேசக்கூடியவர்கள் என்னது அந்த மாதிரி விஜய் பத்தி பேசக்கூடியவங்களும் இருக்காங்கல்ல சார்? இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்ல. பலதரப்பட்ட ஜனநாயக கருத்துக்களை பதிவிடக்கூடிய இடம் தான் காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில தான் அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ஒரு முடிவை எடுக்காத நிலையில் அந்த கட்சியில இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது கடலில் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களோ தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க கூப்பிட்டு மீட்டிங் போட்டு என்ன சொன்னாங்க சார்? திமுகவோட தான் கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யாரும் கூட்டணி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு கூட்டணி பத்தி பேசாதீங்க. யாரு காங்கிரஸ் மேலிடம் என்ன சார் சொல்லி அமைச்சிருக்காங்க? ஆமாங்க, காங்கிரஸ் மேலிடம். அப்ப ரெண்டு வாய்ப்பு திறந்திருக்குன்னு பொருளாகுது அதுல. இல்ல இது பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? காங்கிரஸ் இல்ல அது தேவையில்லைங்க. ஏன் தேவையில்லை? அப்படி பாத்தீங்கன்னா என்ன சார், நாம திமுகவோட கூட்டணியில இருக்கோம், அது தொடர போகுது, நீங்க என்ன வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நடவடிக்கை எடுத்துக்க வேண்டாமா? காங்கிரஸ் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைமை விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? சார் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்ல டெல்லி தான் முடிவு எடுக்கும். ராகுல் காந்தி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? சார் பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? ஏங்க நான் தான் சொன்னேன். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு சார்? இல்ல நான் யாரு பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி நான் விளக்க சொல்லிட்டேன். காங்கிரஸ் கட்சியில பலதரப்பட்ட சிந்தனை படைச்சவங்க இருப்பாங்க. சரி, அது இன்றைக்கு நேற்று இல்ல. ஒரே நேரத்தில் திமுகவோட கூட்டணி வைக்கும் சொல்லும் போது அதே கட்சிக்குள்ள அதிமுகவோட கூட்டணி வைப்பின் குரல் எழுந்தது, தமிழ்நாட்டில் எழுந்தது. ஆமா, ஏன் காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடைஞ்சது? ஆமா, மூப்பனார் தலைமையிலையும் வாழப்பாடியார் தலைமையில ஏன் ரெண்டா உடைஞ்சது? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏன் உதயமானது? தமிழ்நாட்டில் திமுகவோடு கூட்டணியா அதிமுகவோட கூட்டணியா என்று கடந்த காலத்தில் முடிவெடுக்கும் போது அந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு குரல் வந்துதான், அந்த கட்சிக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் வந்தது. அந்த குரல் இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. அது ஒரு ஜனநாயக அமைப்பு. இப்ப அது முடிவு என்ன? விஜயோட பிரசன்டேஷன் என்னவா இருக்குது? என்ன சொல்றேன்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களே அவர் பக்கம் நிற்பது போல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரங்கத்தில் அன்னைக்கு கூட்டம் இருக்குல்ல, அதுதாங்க விஜயோட தொண்டர்கள். அவங்க மொத்த உறுப்பினர் அவங்க தாங்க. விஜயோட கட்சியில மொத்த நிர்வாகிகளும் மொத்த உறுப்பினர்களும் இன்றைக்கு அரங்கத்தில் கூடியவர்கள் தான். இவர்களை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியாத வாய்ப்பே கிடையாது. பண்ணிருக்காங்களா சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். நாங்க கூட 2 கோடி பேர் இருக்கோம்.
எப்படி விசிகே 2 கோடி பேர் இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் சார் 2 கோடி. ஆளு எல்லா கட்சியுமே எப்படின்னா அப்ப அவங்க 1 கோடி அது எப்படி ஏங்க நாங்க மட்டுமே வந்து உறுப்பினர்கள் பல சொல்லலாம்? தேர்தல நாங்க பல என்னங்க வர மேடம் வர நாங்க நீங்க பல முடிங்க. தேர்தல கடந்து வந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் கடந்து வந்துட்டோம். ஆமா. எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கிறாங்க. நாங்க நிரூபிக்கிறோம். அவங்க நிரூபிக்க சொல்லுங்க. சரி ரைட். இந்த விஷயத்தை சொல்லுங்க. மட்டும் ஆமா, எனக்கு சுபேர் சட்டை தான் ஒரு சந்தேகம். இப்போ எஸ்ஐஆர்ல ஆல்ரெடி 1 கோடி வாக்காளரை நீக்கிட்டாங்க. இருக்கிறதே 5 கோடி பேர் தான். அதுல ஒரு கட்சிக்கு 2 கோடின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம எத்தனை பேர் இருக்கோம்னு எனக்கே புரியல. நமக்கே தெரியல. அதிமுக 2 கோடி, ஆமா, விசிகே 2 கோடி, விசிகே 2 கோடி, டிவிகே 2 கோடின்றாங்க. ஆளுங்க முடிஞ்சு இவங்க நாட்டு அளவுல 125 கோடி தென் மாநிலங்கள் ஃபுல்லா சேர்க்கறாங்க போல. இந்திய அளவுல எடுப்பாங்க, உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் போல. சரி ரைட். நம்ம கேத்ரின் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உங்களுடைய பதில் கேட்டுட்டு தானே இருக்குது. அதாவது அண்ணன் சொன்னாங்க மொத்தத்தில் இன்னைக்கு வந்தவங்க தான் மொத்த உறுப்பினர்களே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வந்தது ஒன்றியம், கிளை, வார்டு உறுப்பினர்கள் மட்டும்தான். பூத் நிர்வாகிகளுக்கு கூட நாங்கள் கூப்பிடலை. எங்களோட நிர்வாகிகள் எல்லா களத்திலுமே நாங்கள் கட்டமைக்கப்பட்டு சரியா இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்தது வெறும் ஒன்றியம், நகரம், கிளை மட்டும்தான். அதையே பார்த்து அண்ணன் பயப்படுறாருன்னா எனக்கு புரியலை என்னன்னு. தனிச்சு தான் போறீங்க இல்லையா? ஆமா, தனிச்சு தான் போறோம். தனிச்சு போனாலும் மக்கள் சக்தியோட கண்டிப்பா நாங்கள் யாரும் வரல இல்ல, யாரும் வரலன்னு கிடையாது. அதாவது முதல் மாநாட்டிலேயே எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வெளிப்படையாவே கரெக்டா சொல்லியிருப்பாரு, தனியா இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம், ஒருவேளை எங்களை யாராவது விரும்பி வந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாங்க தனித்து தான் இயங்கணும் அப்படின்னாலும் மக்கள் சக்தி இருக்கு, மக்கள் கூட்டணி இருக்கு, கண்டிப்பாக சாய்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் தேர்தல் சந்திச்சப்போ நாங்க மக்களுடனும் கடலுடனும் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி. இப்போ சீமான் அவர்கள் இன்னி வரைக்கும் அதுதான் சொல்றாரு. அப்படி அவங்களா விருப்பப்பட்டு எடுக்கிற முடிவு வேற. நம்ம எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு நமக்கு யாரும் வரலன்னதும் நம்ம தனிச்சு போறோம்ன்றது வேற இல்ல. நாங்க எங்கேயும் ட்ரை பண்ணல, யாரும் வரலன்னுலாம் கிடையாது. சீமானும் விஜய் அவர்களும் ஒண்ணு கிடையாது, எங்கள் தலைவரும் சீமானும் ஒண்ணு கிடையாது. 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்க கூட எங்களால முடியாது. அதனால நீங்க அதை கம்பேர் பண்ண வேண்டாம். இல்ல, நான் கூட்டணி விஷயத்துல சொல்றேன். இப்ப விஜயகாந்த் முதல் தேர்தல்ல he took a conscious decision. நான் கூட்டணி வைக்க மாட்டேன், தெளிவான ஒரு முடிவு இருக்காங்க. எப்பயுமே கூட்டணி கிடையாது. ரைட். அதுல அவங்க தெளிவா கான்ஃபிடன்ட் இருக்கு. அப்ப நீங்க அப்படி நீங்க முதல்ல அப்படி அறிவிச்சிருந்தீங்கன்னா அவங்க பார்வை வேறையா இருந்திருக்கும். ஆனா கூட்டணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கான கூட்டணிக்கு கூப்பிடல, நாங்கள் தனியா இருந்தாலும் ஜெயிப்போம், யாரேனும் வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறது இட்ஸ் a carrot மேடம், இல்லையா? நான் வந்து உனக்கு இதை தரேன், நீ என் கூட வந்தா நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறது தானே. அது தப்பு. நீங்க நினைக்கிறது ஆஃபர் பண்ற மாதிரி. தட் இஸ் நாட் ஆஃபர். அவங்க என்ன, எங்க தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜனநாயகம், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. அப்போ இப்போ திமுக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு எந்த வித ஒரு பதவிகளும் சரியா அவங்க ஈக்குவல் பண்ணி கொடுக்கல. அதே மாதிரி கிடையாது, எங்களை நம்பி வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது இல்லையா, நாங்க மக்களோட சேர்ந்து தனிச்சு போட்டிட்டு கண்டிப்பா ஜெயிப்போம். சரி, இப்போ ஜனநாயகன் நீங்க அழுத்தம்னு பேசுறாரு. அவரும் யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாரு வெளிப்படையா? அவருக்கு அழுத்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. மக்களுக்கு தான் இருக்க அழுத்தத்தை திமுகவால. ஆமா. ஓ, வேற யாராலையும் அழுத்தம் இல்ல தமிழ்நாட்டுல. இப்போதைக்கு இருக்கிற அழுத்தம் திமுக கொடுக்கிற அழுத்தம் தான் மக்களுக்கு. வேற யாராலையும் அழுத்தம் இல்ல. வேற யாராலையும் அழுத்தம் கட்சிகளால் இருந்திருக்கலாம். இப்போ 5 அழுத்தம் எல்லாம் என்கிட்ட கொடுக்க முடியாது, நான் யாருக்கும் பணிய மாட்டேன், அதெல்லாம் திமுகக்கு சொன்னதா? ஆமா, திமுக தானே இன்னைக்கு மக்களை பாடப்படுத்திட்டு இருக்காங்க. திமுகவும் தானே இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. இல்ல மேடம், நான் யாருக்கும் பணிய மாட்டேன், என்னை எதுவும் செய்ய முடியாது, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பணியற ஆள் கிடையாது, என்ன பார்த்தா அப்படியா தெரியுதுன்னு சொன்னார்ல. அது செய்ய முடியாதுன்னு சொன்னாரா? அது யாருக்கு சொன்னது? இல்ல, என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு அப்படிதான் சொன்னேன். என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது? அழுத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்டாரு. ஏன்னா அவரு ஜாலியா தானே இருக்கிறாரு, ஏன் அழுத்தத்துல இருக்கணும்? தப்பு பண்ணாதானே அழுத்தத்துல இருக்கணும். ஆனா எங்க தலைவர் நார்மலா தான் இருக்காரு. இல்ல, அதுக்கப்புறம் பேசும்போது சொல்றாரு, தமிழகத்துல ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி எல்லாமே பிஜேபி கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க, ஆனா நான் அப்படி இல்ல அப்படின்னு. அப்ப யார் அழுத்தம் கொடுக்குறாங்க? அழுத்தம் வேற. திமுகவால மக்களுக்கு ஏற்படுற அழுத்தத்தையும் கரையையும் நாங்க தீர்த்து வைக்க தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னு சொன்னாரே தவிர அழுத்தத்துக்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை. ஆமா, ரைட்டா? அது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆண்ட கட்சி பாஜக நேரடியா சரணடைஞ்சிருக்கு, ஆளுங்கட்சி மறைமுகமா சரணடைஞ்சிருக்கு. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்ப இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்ல.
அழுத்தம் மக்களுக்கு கொடுக்கப்படுற அழுத்தத்தை எங்கள் அண்ணன் தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் மீட்டெடுப்போம் சொன்னதும் மக்களுக்கு என்ன அழுத்தம் சொல்லுங்களேன், அதையா சொல்லுங்க. என்ன அழுத்தம் மக்களுக்கு? என்னங்க எனக்கு அழுத்தம் இல்ல, எதுலங்க மக்கள் நிம்மதியா இருக்காங்க, எதுலதான் பாதுகாப்பு இருக்கு, எதுலதான் மக்கள் நிம்மதியா இருக்காங்க? மக்கள் ஜனநாயகமே வரல, அதுவே பெரிய அழுத்தம் இல்ல மக்களுக்கு. எப்படி ஜனநாயகன் படம் வரலையே? ஜனநாயகன் படம்ன்றது வந்து அரசியல் கிடையாதுங்க. நாங்க அதை பேசவே இல்லையே. அது அரசியல் பேசிக்கிறீங்க, அதுல அரசியல் இல்ல. நீங்களா ஏன் பேசிக்கிட்டீங்க? படம் வரலங்கிறதுல அரசியலே இல்ல. அது எங்க அண்ணன் நடித்த படம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா தன்னால வெளியில வரும், வெளியே வரும்போது கண்டிப்பாக வெற்றி பெறும். முதலமைச்சர்ல இருந்து மக்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை பத்தி தான் எங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர்ல இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் சொல்றாங்க இந்த ஜனநாயகன் வெளிவரதுல அரசியல் இருக்குன்னு. நீங்க இல்லன்றீங்க. ஜனநாயகன் வெளிவருவதில் அரசியல் இருக்கலாம், ஆனால் அந்த அரசியலை வெளிப்படை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, மறைமுகமா செய்யறாங்க. நாங்கள் ஜனநாயகன் படத்தை பத்தி இன்று பேசவே இல்லை. நாங்க இன்னைக்கு அவர் பேசல மேடம். நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஜனநாயகன் வெளிவரதுல அரசியல் இருக்குன்றீங்கல்ல, என்ன அரசியல் சொல்லுங்க. அரசியல் இருக்கிறது என்றால் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன் மறைமுகமா இருக்கலாம். என்ன இருக்கு? படம் வெளியே வரக்கூடாதுன்னு மறைமுகமா இருக்கலாம். யார் பண்றாங்க தெரியாது, பண்றவங்களுக்கு தான் தெரியும். வாயிலிருந்து பிஜேபிங்கிற வார்த்தையை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க போலாங்க. யாரும் பேச, நான் தளபதியும் பேச மாட்டாரு, தளபதியினுடைய நண்பர்களும் பேச. உங்க படத்தை முடக்கி வச்சிருக்காங்க, டெல்லிக்கு விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாஜக பத்தி வாய் திறக்காம வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக அழுத்தம் கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. யாரு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா? யாரு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா? பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு மறைக்கவே வேண்டாம் மேடம், மறைக்கவே வேண்டாம். நீங்க தாராளமா பேசுங்க. 5 ஆண்டுல நடந்த ஊழல் எல்லாம் நடந்திருக்குன்னா நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா நீங்க 2 எதிரி சொல்றீங்க இல்லையா, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அந்த கொள்கை எதிரி என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு கேக்குறாங்க. கொள்கை எதிரி இன்னைக்கு எங்க தலைவர் பேசதானே செஞ்சாரு. என்ன பேசாரு சொல்லுங்க. மறைமுகமா கூட்டணி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லதானே செஞ்சாரு. அதுதான் நான் அதுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். நீங்க இது வேற அது வேறன்ட்டீங்க. படத்துக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது மேடம். அதாவது மக்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஆளுங்கட்சி மறைமுகமா பாஜக கூட தொடர்பு வச்சிருக்கிறதும், ஆண்ட கட்சி நேரடியாவே போய் சேர்ந்து இருக்கிறதையும் சொன்னேன். அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க பிஜேபி விமர்சிக்கும் போதும் கூட திமுக அதிமுக சரணடைஞ்சுக்காங்கன்னு திருப்பி இவங்கள வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர பிஜேபி செய்த ஒரு விஷயத்தை நேரடியா இன்னைக்கு சுட்டி காட்டி எதுவுமே விமர்சிக்க மாட்டேன்றீங்களே. அது விமர்சிக்கக்கூடிய களம் கிடையாது. இன்னைக்கு எங்க அண்ணன் பேசுறது அரசியல் மேடை மேடம், அது சினிமா மேடை கிடையாது. பிஜேபி அரசியல் கட்சி கிடையாதா? ஜனநாயகனை பத்தி நீங்க பேச வேண்டாம், சரியான ஸ்டாண்ட். பிஜேபி அரசியல் ரீதியா வேற எந்த பிழையுமே செய்யல. கடந்த 30 நாள் ஆச்சுல விஜய் வெளியே பேசுறோம். நாங்க தான் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தி இருக்கிறோமே. எதுக்கு உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு டவுட் வருது? இன்னைக்கு ஏன் பேசலன்னு கேக்குறாங்க மேடம். அதனால கேக்குறேன். பேசினாரே, உங்களுக்கு அந்த பேசுனது புரியல. அதான் சொன்னாரு, ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் மறைமுகமா கூட்டணியிலேயே நேர்ல கூட்டணி இருக்காங்கன்னு சொன்னாரு. அவங்க அந்த அழுத்தம் கொடுக்க போற, அழுத்தம் கொடுக்கறது யார் அழுத்தம் கொடுத்திருக்கான்னு இப்ப வரைக்கும் அவர் விஜய் சொல்ல மாட்டேங்கிறார். ஜனநாயகன் அவர் அழுத்தமே இல்லங்க. இல்ல, ஜனநாயகன் படத்தை அழுத்தம் எனக்கு இல்ல, மக்களுக்கு. ஜனநாயகன் படத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அகில இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியில் ராகுல் காந்தி ட்வீட் போறாரு, அரசியல் அழுத்தம் கொடுக்கு, தமிழ் கலாச்சாரத்தை முடக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ட்வீட் போறாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவர் படத்துக்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு நபராக தான் இருக்கார். தான் பிரச்சனைக்கே பேசுவதற்கு திராணியற்ற ஒரு நபராக விஜய் இருக்கிறார். இல்ல, ஆனா அவங்க சொல்றது நான் கட்சி தொடங்கிட்டேன், நான் ஏன் சினிமாவை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா அது சுயநலமாயிடாதா? நான் மற்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் அதை பத்தி பேசுறேன். இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தப்பான வார்த்தை மேடம், இதெல்லாம் பேசக்கூடாது. அது என்ன திராணியற்ற தலைவர்? திராணியற்றன்னா நான் ஒரு தைரியமான தலைவர். முதல்வரா தன்னோட கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு உழைக்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டு முதல்வரா இருந்தாரா? தமிழ்நாட்டோட முதல்வரா இருந்தாரா? முதல்வரா வரப்போறாருங்க. வரதுக்காக தன்னோட கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. திராணி இல்ல நீங்க எப்படி சொல்லலாம்? ஆமா ஏங்க, உங்க படத்தை முடக்கி வச்சிருக்காங்க, வழக்கு போயிட்டு இருக்கு, டெல்லிக்கு விசாரணை கூட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் எதிர்க்கட்சி ட்வீட் போறாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ட்வீட் போறாரு. ஏன் படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றது வாய் திறந்து பேச முடியலன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அழுத்தம் கொடுக்கிறது பெருசா, எங்க மக்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது பெருசா? ரெண்டையும் பேசுங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட என்ன பிரச்சனை பேசிருக்கீங்க? எல்லாமே நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், நாங்க களத்துல இருந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்து திராணி இல்ல நீங்க எப்படி சொல்லலாம்? ஒன்றிய அரசு EBA வந்து வருஷந்தோறும் அவங்களே ஏத்திக்கலாம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. போன கூட்டத்தொடர்ல 3 லேபர் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, 3 தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்தியா முழுவதும் பெரிய போராட்டம் நடந்துச்சு. எதிர்க்கட்சியில் பூரா நாடாளுமன்றத்தில் முற்றுகிட்டாங்க. உங்க நிலைப்பாடு என்ன? அது மக்கள் பிரச்சனை இல்லையா? நாங்க எந்த மக்கள் பிரச்சனையிலுமே தலையிடலையா? என்ன பட்டியல் போடுங்க. நாங்க 2 ஆண்டு காலமா எந்த மக்கள் பிரச்சனையிலுமே போய் நிக்கலையா, தலையிடலையா? என்ன சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமங்களையும் தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை தமிழ்நாட்டை ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஏதாவது ஊடகங்கள் வெளியில தெரியற மாதிரி இருக்கிறத மட்டும் பண்ணிட்டு மக்களுக்கு எதுவுமே ஏங்க வீட்டுக்குள்ள பண்றது அரசியல் கிடையாதுங்க. வெளியில வரணும். வீட்டுக்குள்ள பண்றது அரசியல் கிடையாது. பண்ணல. தாவை வெளியில வாங்க. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்கள்
நாளா சந்திச்சிட்டு இருக்கோம். உங்க எங்க தலைவர் அண்ணனை என்ன பார்த்து பண்ணிருக்காரு? திராணி இல்லன்னு சொல்றதுக்கு 38 எந்த நாளா அருகதையும் வீட்டுக்குள்ள என்ன யாருக்கும் பண்றாரு? கிடையாது. 38 நாளா வீட்டுல என்ன பண்றாரு? ஓகே, திரு முஸ்தபா நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. இல்ல மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டை எதிர்த்து அறிக்கை போட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் சென்சார் போர்டை எதிர்த்து அறிக்கை போட்டார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலோ இது போன்ற பிரச்சனை இருந்தா முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லணும். நான் கேட்கிறேன், இது என்னைக்கு சொன்னார் முதலமைச்சர்? திராணியோட பேசுறாரு ஜுபேர் சார் அவர்கள். பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா? தைரியமா பராசக்தி வரதுக்கு முன்னாடி சொன்னாரா முதலமைச்சர்? பராசக்தி வரல. என்ன சொல்லிருக்கணும்? ஏங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி. அதாவது அவர் சொன்னாரு, நான் கேக்குறேன், சுயநலவாதி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சுயநலவாதி கிடையாது. ரெட் ஜெயின் மூவி வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்போ ரெட் ஜெயின் மூவி வராம எதிர்த்தா அந்த படத்தை வந்து மோடி அரசாங்கம் தடை போட்டுன்னு பயத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்பா நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம்பா, படம் வந்து பிரச்சனையை கூட உங்களால கொடுக்க முடியலங்க இன்னைக்கு வரைக்கும். நீங்க உங்களை நம்பி பணம் போட்டுருக்க 500 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் போட்டு பேசுறேன். நீங்க பணம் போட்டு உட்கார்ந்திருக்காங்க, கையை பிடிச்சிட்டு இருக்கு. நான் கொடுக்கல. அதுக்கு வரைக்கும் பதில் சொல்லலையே. இவ்வளவு தைரியமா பேசுறவங்க சார், இவ்வளவு தைரியமா பேசுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபானா ஓடுனீங்க சார், குடுகுடுன்னு. யார் ஓடுனீங்க? நீங்க தான் ஓடுனீங்க. 3 நாள் கழிச்சு வெளிய வந்தீங்க. நீங்க தான் ஓடுனீங்க. கரூர்ல இருந்து ஓடி போய் ஒளிஞ்சீங்க. 3 நாள் கழிச்சு வெளிய வந்தீங்க. வந்து மத்திய அரசாங்கம் புறக்கணிக்குதுன்னு சொன்னவங்க உடனே மோடிஜி நீங்க குட்ஜி, நீங்க நல்லஜி அப்படின்னு கையை பிடிச்சி குலுக்குனீங்களே. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாலாறு தேனாறு வந்துருச்சா? அப்ப திராணி வந்துருச்சா? அப்ப தைரியம் வந்துருச்சா? அப்ப துணிவு வந்துருச்சா? இந்தியாவிலேயே பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான். ஆர்எஸ்எஸ்க்கு பச்சை கொடி காட்டிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. தாமரை வாழ்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறீங்களா மோடிஜியை பார்த்து நாங்க எதிர்க்கிறோம் துணிக்கிறோம் சொல்லிட்டு? முழுக்க முழுக்க பாஜகவோடையும் ஆர்எஸ்எஸ் ஓடையும் கள்ள கூட்டணி வச்சிருக்குது நீங்க. ஓடுவீங்க, ஓடுவீங்க. பொன்முடிக்கு பிரச்சனை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொடுக்குது, இன்னல கொடுக்குது, பொருளாதாரத்தை கொடுக்குது, மொழியை புறக்கணிக்குது. என்னைக்கு போய் நின்னீங்க? முழுக்க முழுக்க தைரியமும் துணிவும் திராணியம் இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி அப்போ போயிருக்கணும்னு சொல்ல வர. புரியுதா உங்களுக்கு? திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர் தனித்து போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தெரியுது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. அப்படி அவர் தனிச்சு களம் காண்கிறாருன்னா யாருக்கு அது சாதகமா அமையும் நினைக்கிறேன்? இல்லைங்க, அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் ஒரு 3 மணி நேரம் ஓடுகிற சினிமா இல்ல. ஏன்னா அதாவது இன்னைக்கு விஜய் பேசிய பேச்சு கூட பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இல்லை. அதாவது சுபேஷ் சொன்ன மாதிரிதான். அதாவது விவசாயத்துக்கு என்ன பண்ண போறீங்க? விவசாயத்தை பற்றி தெளிவு என்ன? கல்விக்கு என்ன போறீங்க? மருத்துவம் என்ன போறீங்க? எல்லா துறையும் எடுத்துக்க. ஒவ்வொரு விஷயத்தை பத்தி விஜய் பேசுவாங்க. இல்ல பத்திரிகை சந்திச்சு பாருங்க, இதுவரை இல்லாத ஆட்சி தரப்போறேன், விவசாயம் மோசமா இருக்குது, விவசாயம் பண்ண போறேன். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கைகோள் விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு போராடுறாங்க. ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. விஜய் பேசுவாரா? ஏன் பேசல? இப்போ 1 மாத காலமாக கடுமையான விவசாய போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம். ஏன் நீ வந்து அதாவது தமிழ்நாட்டுல போராட்டமா மாறி போச்சு. இதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாம, எதுவுமே தெரியாம சினிமா டயலாக் மாதிரி 4 வார்த்தை பேசிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கை உயர்த்திட்டா இதுதான் அரசியலா? மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? வடமேற்கு மொழிக்கு போறீங்க, எப்படி 7 மொழிக்கு போறீங்க, எப்படி வேலையை தர போறீங்க, மாணவர்களுக்கு என்ன பண்ண போறீங்க, கல்வித்துறை எப்படி மேம்படுத்த போறீங்க? இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையை விஜய் அவர்கள் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து பேசுவாங்க. எதுவுமே பேசாம சினிமா சொன்ன மாதிரியே திரும்ப திரும்ப பேசி அதை வந்து ஊடகத்துல வெளிச்சப்படுத்தி ஒரு அஜித்குமார் பேசினா கூட, அவர் ஒரு செய்தி வெளியிட்டா கூட 5 கோடி 6 கோடி மக்கள் பார்ப்பாங்க. அதாவது ஃபாலோவர்ஸ் வர்றது, லைக் வர்றது எல்லாம் கொண்டெல்லாம் அரசியல் முடிவு பண்ணினா விமர்சனத்தை வச்சிட்டீங்க. நம்ம பதில் கேட்போம், கேத்ரின் அவர்கள்ட்ட கேட்போம். பட் நாங்க கேட்ட கேள்விக்கு வந்துருங்க. இல்ல அதாவதுங்க, தனித்து போட்டி என்றால் மகிழ்ச்சி, யார் வேணாலும் சொல்ல, யாருக்கு சாதகம் இந்தியாவுல இல்ல. அதாவதுங்க, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் போராடுகிறது, சுட்டிக்காட்டுகிறது, சட்டமன்றத்தில் பேசுது, மக்கள் மன்றத்தில் பேசுது. தமிழ்நாடு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதிமுக ஆட்சி 4 ஆண்டு காலம் விஜய் தனித்து போட்டியிட்டால் யாருக்கு சாதகம்? அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதிமுக மிகப்பெரிய சாதகம். அதிமுக எப்படி சாதகம்? ஏன் மேடம், அதாவது விஜய் பெறுகிற ஒவ்வொரு வாக்கும் திமுக வாக்குதான். நீங்க சொல்லக்கூடிய வாக்கு இல்ல, ஒரு 5 லட்சம் வாங்கினா கூட திமுக வந்து வாங்க போறாங்க. திமுக போய் சேர்ந்த மாதிரி தெரியலையே.
இல்ல சேரோடு இதே மாதிரி விஜயகாந்த் தலைமையில அதிமுக இருந்து 10 பேர் போனாங்க. நிலைமை என்னாச்சுங்க? நிலைமை கடைசி என்னாச்சு பாருங்க. திரும்பி வந்தாங்க எல்லாருமே. பண்ருட்டியார்ல இருந்து கூப்பா கிருஷ்ணன் எல்லாருமே போனாங்க. அதாவது சரணாலயம் மாதிரி மாறி மாறி போவாங்க. இவர் போவதை வைத்தெல்லாம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் 37 ஆண்டு காலம் மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறது. எடப்பாடியார் செய்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு மறக்க மாட்டாங்க. காமராஜருக்கு பிறகு மிகச் சிறந்த ஆட்சி. எனவே அவர்தான் மீண்டும் முதலமைச்சர். சரி, கேட்போம். திரு பாவலன் ஏற்கிறீங்களா? அதிமுகவுக்கு தான் சாதகமா? இருக்கேன். விஜய் தனித்து போட்டிட்டால் அதிமுகவுக்கு தான் சாதகம் என்கிறார். இல்ல அதெல்லாம் இல்ல. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது தந்தை பெரியார் கூட ஏராளமான தலைவர்கள் இருந்தாங்க. பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், எம்ஜிஆர் வரைக்கும் அவங்க கூட நிறைய தலைவர்கள், அறிவு சார்ந்த தலைவர்கள் கூட வந்து பயணம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு அறிவு சார்ந்த அரசியல் புரிதல் உள்ள தலைவர்கள் கூட யாருமே இல்லை. ஆதவ அர்ஜுனா போன்ற அரைவேக்காடுகளை வச்சுட்டு தான் அவர் வந்து ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசின பேச்சில் விசிகாவே வந்து அட்டாக் பண்றாரு. இங்கேக்கின்றே இருந்து போனவர் கடந்த 2024 அக்டோபர் 3ஆம் தேதி இதே ஆதவ அர்ஜுனா அவருடைய எக்ஸலை பக்கத்தில் போட்ட பதிவு என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு வந்து மாபெரும் கூட்டத்தின் முன்னிலையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் என்று ஆதவ அர்ஜுனாவுடைய பதிவில் இருக்கு. 20 பேர் தான் இருக்காங்க. பெரியார் அண்ணா, அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு பெரியார் அண்ணா போன்றோரை நான் வந்து அம்பேத்கர் பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டேன். சமூக நீதி களத்தில், சமத்துவ களத்தில் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, கல்வி பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்த எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன்னு இதே ஆதவ அர்ஜுனா போட்ட பதிவில் இருக்குது. அப்ப அன்றைக்கு வந்து எங்க கூட இருக்கும்போது அவருக்கு நல்ல வாயி, இன்றைக்கு சேராத இடம் சேர்ந்ததுனால நாரவாயா அவருக்கு. வார்த்தையில கவனமா இருங்க சார். பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல, அது உண்மைதானே? அப்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அவருடைய கூற்று என்னன்னா, அன்னைக்கு லட்சக்கணக்கானவர்கள் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறார். இருங்க, நாங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணல. பவர் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக விசிகா இல்ல. எங்களுக்கு சாதி ஒழிப்பு, அரசியல் அதிகாரம் 2 அஜெண்டா இருக்கு. அப்ப அந்த ஏழை எளிய மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம். எங்களை பார்த்து வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னா, இதே ஆதவ அர்ஜுனா வாய் தானே சொல்லுச்சு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்கன்னு. லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தான் நான் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு சொன்னார்ல, பதிவு இருக்குல்ல. நீங்க பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறீங்க. 10 பைசா செலவு பண்ணாம நாங்க கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாதாரண ஏழை எளிய உழைக்கின்ற மக்கள், அன்றாட காட்சிகள், கூலி தொழிலாளர்கள். இன்னைக்கு தலைவர் கூப்பிட்டோன்னா ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் பேர் திரண்டு வர்றாங்க. நீங்க பல கோடி செலவு பண்ணி தான் ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது விடுதலை சித்திரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அடுத்து இவர் நம்ம முஸ்தபா பேசும்போது எல்லா ஊடகத்திலும் உட்கார்ந்துக்கிட்டு அவர் முக்கிய ஒரு கருத்து சொல்லுவார். விசிகாவுக்கு 3/4% ஓட்டுன. இதே முஸ்தபாவுக்கு ஒரு கட்சி நடத்துறாரு. முஸ்தபா வந்து ஒரு கட்சி நடத்துறாரு, லெட்டர்பேடி கட்சி. அந்த லெட்டர்பேடி கட்சியில் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் கூட இல்லாத அவர் தான் தலைவர், முஸ்தபா தான் தலைவர், முஸ்தபா தான் செயலாளர், முஸ்தபா தான் பொருளாளர், அவர் தான் செயற்குழு உறுப்பினர். ஒரே ஒரு சிங்கிள் மேன் ஒரு லெட்டர்பேடி கட்சியை வச்சுக்கிட்டு விசிகா வந்து 3/4% கட்சின்னு எல்லா ஊடகத்தில் பேசிட்டு இருக்காரு. இதுதான் தேவையா? உங்க தலைவர் சொல்லியிருக்காருல தனிச்சு ஆட்சி அமைப்புன, அதுக்கான சாத்தியக்கூறுகளை பேசுங்க. சரி, கேப்போம். சாத்தியக்கூறுகளை பேசுங்க. என்ன கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க, அதை பேசுங்க. கேப்போம். அதுல சும்மா வந்து ஒரு பொது ஊடகத்துல வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு வந்து திமுக, அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா, விசிகாவை திமுக அணியிலிருந்து வெளியேற்றுவது, திமுகவை, அதாவது திமுக வந்து காலி பண்றது, அரசியல் காலத்தில் திமுக காலி பண்றது, அதுக்கு விசிகா வெளியேற்றுறது. அதுதான் வந்து அதிமுகவும் பேசியது, பாஜகவும் பேசியது, இன்றைக்கு தாவகவும் பேசுகிறது. அப்ப இவருடைய இலக்கு என்பது விசிகா தான். அதாவது வந்து வெளிப்படையா சொல்ல போனா எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் தாவேக்கா கொஞ்சம் சேதாரம் பண்ணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால்
இன்றைக்கு திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள்ல அவர்கள் செய்த மாபெரும் சாதனை. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களும் அடிப்பட்ட மக்கள், அது அடித்தட்டு மக்களுக்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காக அடிப்படை உரிமை போராடி இருக்கோம். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். எங்க கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். பதில் கேட்போம். பொதுத்தளத்துல வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாரு பாவலன். உங்களுக்கும் நான் சொல்லிக்கிடுறேன், உங்களோட வார்த்தைகளும் எங்களது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரை பார்த்து அறவேக்காடுன்னு சொல்றதும் நாரவாயி இதெல்லாம் என்ன வார்த்தை நான் கேட்கிறேன். இதுதான் இவங்களோட தரம். எங்க அரசியல் விசிகாவோட தரம் இதுதான். தாவேகாவோட தரம் அது கிடையாது. அது என்ன வார்த்தை? அறவேக்காடு. உங்க கூட இருக்கிறது வரை நல்லவரா? 10 நிமிஷம் அரசியல் பேசுங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை? எங்க 10 நிமிஷம் அரசியல் பேசுங்க. பொதுச் செயலாளரை பார்த்து என்னோட வார்த்தைக்கு வர சொல்லுங்க. சரி என்னோட விவாதத்துக்கு வர சொல்லுங்க. அரசியல் பேச சொல்லுங்க. கொள்கை கோட்பாடுகளை பேச சொல்லுங்க. செயல்திட்டங்களை பேச சொல்லுங்க. அண்ணா இருங்க, பதில் கேட்டு. சும்மா திட்டுறதுக்கு மட்டும் கட்சி கிடையாது. சரி, பதில். திட்டுறதுக்கு மட்டும் ஒரு கட்சியா? விமர்சனம் பண்றதுக்கு ஒரு கட்சியா? செயல்திட்டம் சொல்லுங்க. அவரே பயன்படுத்தலாம். கொள்கை கோ செயல்திட்டம். அண்டே பாவலன் இருங்க. நான் விஜய் சொன்னேன். இருங்க, இல்ல தரம் தாழ்ந்த வார்த்தைகளை யாருமே பயன்படுத்த வேணாம். கேள்விக்கான பதிலுக்கு வந்துருவோம். பாவலன் இருங்க. அண்ணா இருங்க. அந்த வார்த்தைகளை யாருமே பயன்படுத்த வேணாம். அது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அறவேக்காடுன்னு எப்படி சொல்லலாம்? அத நம்ம ஏற்கனவே பட் கடந்து வந்துருங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளை பாத்தீங்க 20 பேர் இருக்காங்க. சரி ஓகேண்ணே, ஓகே வருவோம். அண்ணே தொடர்ந்து பேசாதீங்க. உங்க கேள்விக்கு தானே பதில் கேட்டுட்டு இருக்கிறேன். இருங்க, 20 பேர்னு சொல்றது எப்படி அது நியாயம் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறேன். அவரை போய் எண்ணிட்டு வர சொல்லுங்க. அது எப்படி 1 கோடி செலவழிச்சு வந்து நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க? நாங்க வந்து 1 பைசா செலவழிக்காம நாங்க கூட்டத்தை கூட்டுறோம். தெரியுமா உங்களுக்கு? தாவேகாவில் மட்டும்தான் ஒரே ஒரு முந்தானத்தை ஒரு ஃபோன் பண்ணதுக்கு தான் இன்னைக்கு இந்த 2500 பேர் கூட்டினது மாமல்லபுரத்துல. ஒரே ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு ஃபோன், அவ்வளவுதான். அதுக்கு கூடுகிற கூட்டம் தான். உங்க திமுக மாதிரி நீங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக மாதிரி நாங்க குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடுறவங்க நினைச்சீங்களா? உங்களை திமுக இருந்து பிரிக்கணும்னு எங்களுக்கு எந்தவித அவசியமும் கிடையாது. ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஊழல் கட்சியோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுன் அவர்களை பார்த்து நீங்கள் பேசுவது மிக மிக தவறு. இதோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நல்லா இருக்காது. அவரை நிறுத்துக்கிற சொல்லுங்க. அது நல்லா இருக்காது. அவரையும் நாரவாயினோ நாங்க பேச மாட்டோம். தாவேகாவினர் எப்பவுமே தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேச மாட்டோம். எங்கள் அண்ணன் விஜய் எங்களுக்கு அப்படி கற்பிக்கல. நாங்கள் அப்படி பேச மாட்டோம். எங்க தலைவர் எங்களை அப்படி வளர்க்கலங்க. எங்க தலைவர் எங்களை அப்படி வளர்க்கலங்க. நாங்கள் யாரு தரம் தாழ்ந்து பேச மாட்டோம். அரசியல் விமர்சனம் தான். கொள்கை விமர்சனம் தான். யாரும் எங்க தனி மனித அட்டாக் பண்ணவே மாட்டோம். யார் அறவேக்காடு? தனிநபர் விமர்சனம் பண்றாங்களா? அறவேக்காடுன்னு சொல்ற நீங்க தான் அறவேக்காடு. சரி நீங்க பதிலுக்கு அதை சொல்லாதீங்க. சகோதரி அறவேக்காடுல முழுவேக்காடு அவங்க பேசுறது தப்பு தானே? அது சொல்ல கூடாது. அவர் எங்கள் தேர்தல் முழுவேக்காடு இல்ல கேத்ரின் இல்ல இப்ப அந்த ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு இந்த என்டையர் விவாதமும் அடுத்த 1/2 hour பேசணும்னா பேசலாம். நானும் தானே சொல்றேன். ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற யாரையுமே ஒரு தனிப்பட்ட வகையில பேசுறத நம்ம ஏற்கல. ஆனா விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க அதை பிடிச்சுக்கிட்டு நான் அடுத்த 1/2 மணி நேரம் பேசினாலும் பேசலாம். உங்களுக்கும் அவருக்கும் தான் டேமேஜ். எனக்கு எந்த டேமேஜும் இல்ல. விஷயத்துக்கு வரும் திரு சுபேர். இல்ல முதல்ல கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி இருக்கு. அது தேர்தல் சம்பந்தமான விவாதிக்க வேண்டிய இடம். அடுத்து தேர்தல் வரப்போகுது, என்ன செய்ய போறோம் அங்க அந்த இடத்தில் ஆதவர்ஜுன் அவர்கள் விசிகாவை பற்றி பேசியிருக்க கூடாது. அது தவறான விஷயம். 20 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில் அப்படின்னு சொல்றது. திமுக விசிகாவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் பேசுறாரு. சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். அண்ணன் திருமாவளவன் நிகழ்ச்சிக்கு வர்றாரு. 2 மணி நேரம் தாமதமா வர்றாரு. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி நைட்டு 12:30 மணிக்கு வர்றாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் 1 இன்ச் நகராம அங்க நின்னாங்க. அதுதான் தலைமை பண்பு கலையாரம். உள்ள வந்தவனே இவர் பாக்குறாரு. இவர் பார்த்தோடனே வந்து அவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. கூட்டம் அமைதியா இருக்குன்னு கேட்கிறாரு. வந்த உடனே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. லேட்டானதுக்கு மன்னிப்பு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி உள்ள ஒரு தலைவரை, கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு தலைவரை 20 பேர் தான் இருக்கீங்கன்னு செயற்குழு பொதுக்குழுல பேசுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? உங்க கட்சி விவகாரத்தை பேசுங்க. அதுக்குள்ளேயே 1000 ஓட்டோட செல் கிடக்கு. உங்க கூட யார் கூட்டணிக்கு வரல. நீங்க தனித்துவிடப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. நீங்க விடுதலை விசிகாவை கேட்கறீங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க அந்த கட்சி கூட ஏன் வரமாட்டீங்கன்னு முதல்ல நீங்க தூண்டி போட்டது விசிகாவுக்கு தானே. அந்த புத்தக நிகழ்ச்சிக்கு கூட வந்து பக்கத்தில் உட்கார வச்சிடணும். எப்படியாவது உள்ள வந்துடணும். முதல் மாநாட்டில் உங்க அண்ணன் என்ன பேசினாரு ரீவன் பண்ணி பாருங்க.
விசிகாவுக்கு தான் முதல்ல அழைப்பு கொடுத்தாரு. அப்ப நான் 20 பேருக்கு கட்சிக்கு ஏன் நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க? அப்ப இது தேவையில்லாத ஒரு விமர்சனம், தேவையில்லாத ஒரு விவாதம். இதை தேவையில்லாத விவாதத்தை விசிகாவை சீண்டி பார்க்கிறார். விசிகாவை சீண்டி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? இது தேவையில்லாத விஷயம். அதான் சொல்றேன். இது அவர் அதான் ஒன்றும் புரியாம பேசுறாரு, அரசியல் பக்குவம் எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவில ஓட்டை நிறைந்த கட்சி கண்டிப்பா கிடையாது. திமுக தான் ஓட்டைகள் நிறைந்த கட்சி. யாருமே கூப்பிடல. அரசியல்ல நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்க. நாங்க தனித்து விடப்படலைங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்க கூட நிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அதிருப்தியில இருக்காங்க. யாராவது ஒரு புதிதாக ஒரு நபர் தலைவர் வந்து விட மாட்டாரா என்ற மக்களுக்கு புதிதாக கிடைத்திருக்கும் தலைவர். இவ்வளவு நாள் நாங்க அதிமுகவை பத்தி பேசவே மாட்டோம், அவங்க களத்திலேயே இல்ல, அவங்கள போய் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊழல் சக்தி பாருங்க, அவங்க ஆண்ட கட்சி ஆளும் கட்சின்னு அதிமுகவை சேர்த்து விமர்சிக்கிறீங்க. எங்க கொள்கை எதிரியோட கூட்டணியில இருக்காங்கல்லங்க. எங்கள் கொள்கை எதிரியோட, உங்க கொள்கை எதிரியோட கடந்த ஓராண்டா கூட்டணியில, மெரினா கடற்கரையில இதே போன ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க கொள்கை எதிரியோட கூட்டணியில தான் இருக்காங்க. கொள்கை எதிரியோட கூட்டணி இப்பதான் அவங்களை விமர்சிக்கவே நீங்க தொடங்கி இருக்கீங்க. அப்ப இவ்வளவு நாளா கூட்டணி போலான்னு வெயிட் பண்ணிட்டீங்களா? நாங்க அதிகமா மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசிட்டு இருந்ததுனால திமுகவினால் இப்ப மக்களுக்கு பிரச்சனை நடக்கிறதுனால அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மக்கள் பிரச்சனை என்னென்ன பேசிருக்கீங்க சொல்லுங்க. எதங்க பேசல? தமிழ்நாட்டுல நடந்த விட்டு ஆயிலேந்து நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஓட்டை விழுந்த கட்சி. என்ன ஓட்டை இருக்கு எங்க கட்சியில? நீங்க சொல்லுங்க. ஆமா, உங்க கூட்டணிக்கு யாரும் வரலையே. கூட்டணிக்கு வரலனா ஓட்டை கட்சியா? உங்ககிட்ட கூட்டணி இருக்கிறதுனால நீங்க நல்ல கட்சியா? நம்மள ஏத்துக்கறலையே. மக்களுக்கு நல்லது செய்தாங்க மேடம் நல்ல கட்சி. மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப கடைசி நேரத்துல 3000 கொடுக்கறதோ லேப்டாப் கொடுக்கறதோ இவங்க நல்ல கட்சியா? அல்லது இந்த 17 கட்சிகள் போய் கூட்டணி வச்சோனே மக்களுக்கு பிடிச்சணும் இவங்க நல்ல கட்சி ஆயிருவாங்களா? கூட்டணி இல்லனா அது கெட்ட கட்சி ஆயிருமா? கூட்டணி இல்லாமல் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியும் தனித்து வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறும் ஜெயலலிதா பண்ணிருக்காங்க. 2014 நினைச்சு சிறு சிறு கட்சி ஜெயலலிதா விஜய் ஒண்ணா. ஆனா எத்தனை வருஷம் அரசியலுக்கு பிறகு அந்த கரிஸ்மாட்டிக் லீடர் பவர் வந்துச்சு அவங்களுக்கு. ஜெயலலிதா விஜய் ஒண்ணா அத பார்க்கணும்ல. எம்ஜிஆர் விஜய் அண்ணனும் ஒண்ணு கிடையாதுதான். ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைத்து வந்தார்களோ, அரசியலுக்கு எந்த ஒரு தன் ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம வந்தாங்களோ அதே மாதிரி தான் எங்க அண்ணன். கண்டிப்பாக தனித்து தாவேகா வெற்றி பெறும். திரும்ப இந்த கேரியரின் உச்சத்தில் இருந்து வந்திருக்க 30,000-3000 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் யாரு உங்கள்கிட்ட கேட்டா? தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் போய் வாசப்பல நின்று உங்களை வாங்க வாங்க கூப்பிட்டாங்களா? விஜய் ரசிகர் கூப்பிட்டாங்களா? இல்ல அவர் சார்ந்த துறையில் இதுவரைக்கும் யாருக்காவது செஞ்சிருக்கிறாரா? 5 நிமிஷம் இருக்கா சொல்லுங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. கேட்போம். திரு சுபேர், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ விவாதம் போயிடுச்சு. பட் த மெயின் கொஸ்டின் வாஸ், விஜய் இன்னைக்கு தனித்து போட்டியிடுவதால் யாருக்கு லாபம்? இல்ல, யாருக்கு லாபம்னா விஜய்க்கு நஷ்டம். ஏன்னா அப்படி பார்க்கணும். யாருக்கு லாபம்ங்கிறது தேர்தல் விஜய்க்கு வர ஒரு ஓட்டு லாபம் தானே சார். நீ ஸ்டார்டிங் फ्रॉम ஜீரோ. அவர் இலக்குக்கு என்ன? முதலமைச்சர் கனவுல இருக்கார். அவருடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் நான் தான். நேரா ஸ்ட்ரைட்டா பனையூர்ல இந்த தேர்தல்லே அடையணும்னு அவசியம் இல்லையே. பொறுமையா அடையலாம். அவருடைய கட்சி ஆரம்பிச்சது முதலமைச்சர் தானே. ஒரே தேர்தல்ல யாராவது முதலமைச்சர் ஆகலாம். இந்த தேர்தலை பத்தி பேசுவோம். இந்த தேர்தல்ல முதலமைச்சர் ஆகணும் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியோட போட்டி போட்டதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வரலாறு இருக்கு. இப்ப யாரும் கூட்டணிக்கு வரல, தனிச்சு நிக்க போறாரு சார். அது யதார்த்தமா தெரிஞ்சதானே சார். எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க நாங்க தான் முதலமைச்சர்னு. ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க. இப்ப நாம் தமிழர் 5 தேர்தலா சொல்றாங்க சீமான் தான் முதலமைச்சர்னு. பட் படிப்படியாக ஓரளவுக்கு இவங்க முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக கூட வரணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது செகண்ட் டிஎம்கே விஸ் டிவிகே. ஆமா, டிஎம்கே வெர்சஸ் டிவி. அந்த நிலைமை இப்ப இல்ல. அதை தாண்டி 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த 2 கட்சிகள் அந்த கட்சிகளுக்கான வாக்குகளை சாலிடா வச்சிருக்காங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி சாலிடா வச்சிருக்காங்க. இது பிரச்சனையின் அடிப்படையில் இப்ப இவர் யார் ஓட்ட பிரிப்பாரு? இது அதிமுக ஓட்டை மேஜரா பிரிப்பாரு. ஓரளவுக்கு கணிசமான திமுக ஓட்டையும் பிரிப்பாரு. புதிய வாக்காளர் ஓட்டையும் பிரிப்பாரு. ஏன்னா அதிமுக ஓட்டை ஏன் பிரிப்பாருன்னா அப்ப சாதகம் யாருக்கு? திமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா இவர் அதிமுகவை நான் அதிமுக கிளைம் பண்றாரு. ஏன்னா தீய சக்திங்கிற வார்த்தையை அந்த மாதிரி ஜெயலலிதா தான் பயன்படுத்துறாங்க. அதற்கு பிறகு யாருமே பயன்படுத்தல. அப்ப அதிமுகவினுடைய அடிப்படை என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். அவங்க 2 பேருக்கு ஒரே கொள்கை தான், ஒரே திராவிட கட்சி தான். அவங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ்ஐ விட விஜய் அதிகமா எடுக்கிறார் கையில. தீய சக்தின்னு சொல்றாரு. அப்ப அப்படி இருக்க ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஓட்டை தான் இந்த பக்கம் கொண்டு வர. கூப்பா கிருஷ்ணனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகரா இருக்கட்டும், வரிசையா சொல்றாங்க. இன்னும் சில பேர் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிமுக ஓட்டை பெரிய அளவுல பிரிப்பாரு, திமுக ஓட்டை ஓரளவுக்கு பிரிப்பாரு, மற்ற எல்லா கட்சியிலிருந்தும் நாம் தமிழர் ஓட்டையும் ஓரளவு கணிசமா பிரிப்பாரு. அப்படி பிரிக்கிறப்ப அந்த வாக்கு யாருக்கும் பயன்பெறாத வாக்கா போயிடும். அதனால அவரே கூட பெரிய அளவுல ஒரு இடத்துக்கு போக முடியாது.
இப்போ ஒரு வலுவான கூட்டணியோட அதிமுக, டிவிகே மற்ற சில கட்சிகளோட கூட்டணி போட்டு ஒரு வலுவான கூட்டணியா போனா அது வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய அளவுக்கு கூட அது போயிருக்கும். ஆனா இப்போ வந்து 3வது இடத்துக்கு தான் போயிருக்கிறாரு. நாம் தமிழர் எப்படி ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பாங்களோ அதே மாதிரி டிவிக்கு ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பாங்க. திரு முஸ்தபா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து தனித்து போட்டியிடுறது மூலம் கடைசியில திமுக ஆட்சிக்கு வழி வைக்க போறீங்களோ? கேட்டீங்கன்னா நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு டீப்பா போல சின்னதா முடிச்சிடுறேன். சரி, நான் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/4% சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணியில உங்களோட வாக்கு விகிதம் எவ்வளோ அது நீங்க புருவன் நீங்க சொல்றீங்களா இல்லையா? தமிழக வெற்றி கழகம் 0ல இருந்து ஆரம்பிச்சு நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். திமுக ஆரம்பிக்கும் போது 0, அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது 0. அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணியில நீங்க 3/4% வாங்கியிருக்கீங்கன்றது உண்மைத்தன்மையை நான் சொல்றேன். நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கலாம், லட்சோபல லட்சம் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை மதிக்கிறேன். ஆனா இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் களத்துல வரும்போது பட்டியலின மக்கள் வாக்கு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிகமா வருது. அதுதான் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. நீங்க 20 பேர் இருக்காங்கன்னு சொல்றாருல, அவர் வந்து குறைத்து மதிப்பிடல. நாங்க வந்து மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை குறைத்து மதிப்பிடல. அவர் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமற்ற வார்த்தையை நான் பேசுறதும் கிடையாது. அந்த அடிப்படையில் அதை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன் மேடம், அதுக்குள்ள நான் வெளியில வந்துடுறேன். இன்னொரு விஷயம் கேட்கிறேன். ஜுபேர் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவர் பிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வாக்க பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நீங்க அவங்க போங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக இல்ல அவர் அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு சொல்லிட்டாரு. ஆனா சாதகம் திமுகவுக்குங்கிறார். நீங்க அததான் மேடம், இது எல்லார் ஓட்டும் பிரிக்கிறதா வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சக்தி இன்னைக்கு அவரை வந்து பிரகடனமாக தமிழ்நாட்டில் ஆண்ட திமுகவும் அண்ணா திமுக ஊழல் செஞ்சிருக்கு. எப்படி டெல்லியில கெஜ்ரிவால் ஊழலை பிரதானமாக டெல்லி மன்றத்தில் வைத்து இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி வேணும், கரைப்படையாத கை வேணும், நான் வந்து பாத்தீங்கன்னா கரைப்படையாத கையே, நான் இதுக்கப்புறம் முன்னாடி முதலமைச்சரா இல்ல, எம்எல்ஏவா இல்ல, மினிஸ்டரா இல்ல, என்கிட்ட நாட்டை கொடுங்க, நான் படிப்படியா திருத்தி காட்டுறேன்னு சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி திமுக இருந்து வாக்களிறாரு, அண்ணா திமுக இருந்து வாக்களிறாரு, நாம் தமிழ்ல இருந்து வாக்களிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக 100% வாக்கு வந்து போலிங் ஆகாமே இருக்கு. நம்ம 100% வாக்கு வேணும்னு சொல்றோம். ஆனா குறிப்பா இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் போது உலக கல்ஃப்ல இருந்தோ மலேசியால இருந்து சிங்கப்பூர் வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த தேதி அறிவிக்கப்பட்டு நாங்க வந்து டிக்கெட் போடணும் என்ற கேட்கக்கூடிய செய்தியெல்லாம் என்று கேட்கிறாங்க. எப்ப தேர்தல் அறிவிப்பாங்க? அப்போ குறிப்பாக 10-15% வாக்கு கூடுனா அந்த வாக்கு விஜயோட வாக்கா இருக்கும். இந்த களம் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த தேர்தல் களம் கண்டிப்பாக அவர் தனி மக்களோட கூட்டணி வைத்தாலும் அது மிகப்பெரிய சக்தியாக வலுவான இடத்துல போய் சேர்க்கும் என்ற பார்வையில் தான் நான் பார்க்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், முன்னாடி ஒரே ஒரு செய்தி, அதாவது வருமானத்தை விட்டு வந்து விட்டதை மிகப்பெரிய தியாகம்னு சொல்றாரு. அதாவது அது மட்டும் அனுமதி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் 32 கிராமங்களை சேர்ந்து சொத்துக்களை பட்டியல் மக்கள் கொடுத்தாரு. தீரன் சிலமணி உயிரே நீத்தார். மருதுசவர்கள் இன்னும் இது மாதிரி திருப்பூர் குமரன் என்ன பண்றது இல்ல மேடம், அவர்கள் தலைவர்கள் ஒரு 4 பேரை காட்டுங்களேன் நீங்க. இல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்தாரு, வள்ளல் அவர். அப்போ என்னமோ இவர் வந்து சினிமாவில் இருந்து பெரிய தியாகம்னா அடுத்த தலைவர் தப்பா நினைக்குங்க. ஒரு நாள் காலையில இருந்து வேலைக்கு போய் போனீங்கன்னா அது தியாகம் நினைச்சுவாங்க. இது மிகப்பெரிய முன்னுதாரணம். அவர் யார் வர சொன்னா முதல்ல? அப்படியெல்லாம் யார் வர சொன்னா? இப்போ இவ்வளவு உச்சத்துல இருக்குன்னு சொன்னீங்களா? இது வரைக்கும் என்ன பண்ணி நாட்டுக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்க? யார் என்ன உதவி? விஜயகாந்த் நிறைய செலவு பண்ணி மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவினாரு. எதுவுமே பண்ணாம நேரடியா முதலமைச்சர் சொன்னா அடுத்த ஒரு செய்தி, இப்போ விசிகா மேல நமக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனா 30 ஆண்டு காலம் தியாகம் செய்து உழைத்து வழக்குகள் வாங்கி உருவான ஒரு பேர் இயக்கம் விசிகா. அதோட ஒப்பிடுறதே தவறுங்க, அதை குறைத்து மதிப்பிடுறதே தவறு. அதோட அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் தன்னை பொறுத்த சினிமாவில ஒரு ஹீரோ, 3 மணி நேரம் உடைய படத்து ஹீரோ, அந்த ஹீரோஸை வைத்துக் கொண்டு 3 மணி நேரம் படத்தை போல நான் நாட்டை ஆள்வேன்னு சொன்னா, 36 ரசிகர்லாம் சேர்ந்து நாட்டு அமைச்சர்னு சொன்னா நாடு தாங்குமா? பொருந்துமா? சார் நீங்க வைக்கிற விமர்சனம் எல்லாம் சரி, ஆனா இன்னைக்கு அவர் தனியா நிக்கிறது உங்களுக்கு ஒரு த்ரெட்டா இல்லையா? நீங்க ஆட்சிக்கு வரவிடாம தடுக்க மகிழ்ச்சியா வரவேற்கிறோங்க, மகிழ்ச்சியா வரவேற்கிறார். அதாவது மகிழ்ச்சியா தமிழ்நாட்டில் இப்ப வந்து அதிமுக பொருட்டேன்னு சொன்னார். உண்மை சொன்னால் விஜய் எங்களுக்கு பொருட்டே அல்ல. விஜய் எங்கள் கேரளத்தை பத்தி கவலையே இல்ல. எங்கள் எதிரி திமுக செய்யக்கூடிய அவங்க சொல்லாங்க. அதிமுக ஓட்டு புரட்சித் எம்ஜிஆர் ஓட்டு இதுவரை யாராலும் படிக்க முடியல.
ஐயா சார், கருணாநிதியோட நான் சிம்பிளா ஒரு மேடம், இல்ல. லாஜிக் யோசிப்போம். இது நீங்க மாற்று கருத்து தான் நீங்க சொல்லுங்க. இப்போ திமுக ஆட்சி இருக்கு. இப்போ என்ன தேர்தலில் போய் ஓட்டு போடணும்னா ஒன்று திமுக வேணும்னு போடணும், இல்லை திமுக வேண்டான்னு போடணும். இப்போ திமுகவே மீண்டும் தொடரட்டும்ன்றவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு போறாங்க. திமுக வேண்டான்றவங்க ஒன்று பாதி உங்களுக்கு போடுவாங்க, பாதி விஜய்க்கு போடுவாங்க, பாதி நாம் தமிழருக்கு போடுவாங்க. ஓட்டு தான் பிரியுது. இல்ல இடைப்பட்ட காலங்கள்ல இது மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க, வந்து திமுக அதிமுக பிரிப்பான்னு சொன்னாங்க. யாரு பிரிச்சா? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நீண்ட நெடிய அனுபவம் உள்ள கட்சிகள் தான் இது. அதாவது நிச்சயமாக சொல்றேன், 2016 என்ன சார் நடந்துச்சு? அதிமுக ஆளுங்கட்சி எதிர்த்து 5 அணி நின்னுச்சு, நீங்களே திரும்ப ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு திமுக அது நடக்காதா? அதாவது 26 எடப்பாடியார் என்கிற ஒரு எளிய மனிதர், ஒரு விவசாயி, சாதாரண கிராமப்பகுதியை சேர்ந்தவர், மக்கள் பிரச்சனை அறிந்தவர், அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு எல்லாருடைய மனதிலும் உருவாகிவிட்டது. எனவே யாருமே தெரியாத நபருக்கு வாக்களித்து அவர் பார்க்க முடியுமா? பிரச்சனை பேச முடியுமா? எடப்பாடி எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம், குறைய சொல்லலாம், பேசுவாரு, நம்மளோட இருப்பாரு. என்ன செய்வாரு? 40 வயசு செத்தாங்க, கூடயே எல்லாம் ஓடி தரேன். அதாவது மக்களோடு வாழக்கூடியவர்கள், மக்களோட வசிக்கூடியவர்கள் தான் நமக்கு தேவை ஒழிய மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு சினிமா மாயை மட்டும் வைத்துக் கொண்டு நாட்டை ஆளுகிற முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக பலிக்காது. அனைத்திந்திய அண்ணா திமுக 26 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியில் ஆட்சி அமையும். காரணம் என்னன்னா, அவர்கள் செய்த சாதனை தான். திமுகவே உழைக்கிறது அதிமுக வெற்றிக்காகவே. திரு பாவலன், அதாவது சினிமாவில் வந்து டூயட் பாடுவதும் இடுப்பில் கயரை கட்டி பறந்து பறந்து சண்டை போட்டால் மட்டுமே முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார முடியாது. அதுக்கு ஏராளமான தியாகங்கள் இருக்குது. இப்போ எதிரணியில் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு எதிரணியில் கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது. தொடர்ந்து வந்து நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் பெரிய சர்ச்சைக்குள்ளாகி போச்சு. இப்போ விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சி போச்சு. பாமகவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் விஜய் பக்கம் கொஞ்சம் போயிருக்காங்க. அதே போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அங்கே போயிருக்காங்க. அதிமுகவில் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையை ஏற்காத அதிமுகவில் இருக்க பல பேர் வந்து அங்கே போயிட்டாங்க. அதனால் வந்து விஜய்க்கு வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாக்காளர்கள் அங்கே போயிருக்காங்களே தவிர திமுக சைடு ஆன்டி இன்கம்பன்சி அடிப்படையில் ஒரு சேதாரமாகும். சிறுபான்மை ஓட்டுகள் விஜய்க்கு போலையா? யாருங்க? சிறுபான்மை ஓட்டுகள் போல சிறுபான்மையினர் வாய்ப்பே கிடையாது. இல்லைங்க, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த மக்களுக்காக என்ன பண்ணாரு, எந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு போகும்? பேசுறாங்களே சார். ஏங்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்கல்ல, அவர் என்ன போராட்டம் நடத்திட்டாரா? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் தேவாலயங்கள் எரிக்கப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் எங்கே கிறிஸ்தவர்களுக்காக போராடி இருக்காரா? அதாவது வந்து காலங்காலமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து திமுக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அணிக்கு தான் இருந்திருக்கு. வேற எந்த அணிக்கு போனதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல கொஞ்சம் பெண்கள் ஓட்டு தான் அந்த பக்கம் அதிகமா இருந்தது. இன்றைக்கு அந்த பெண்கள் ஓட்டையும் திமுக சைடு இழுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்து, பெண்களுக்கு வந்து மாதம் உதவித்தொகை, பள்ளி மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை, இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப பெண்கள் வாக்காளர்களும் ஒட்டுமொத்தமா நலத்திட்டம் மூலமா எல்லாமே வந்து திமுக போய் சேர்ந்துருச்சு. அதனால விஜயோட வாக்குகள் என்பது எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அவர் பெற போறாரு. அதெல்லாம் அவர் வந்து இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. இது வேண்டுமானால் வந்து கொஞ்சம் வாக்குகளை வந்து பிரித்து அது அதிமுக பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் அது வழி அமையுமே தவிர அதிமுக தான் சாதகமா தேர்தல் நிச்சயமா அமையும். அது அப்படிதான் அமையும். அந்த அடிப்படையில் சொல்ல இல்ல நாங்க திமுக ஆட்சி அமைக்க போறது உறுதி. வாக்காளர் எங்க வாக்க உடைக்கிறார் அப்படின்னா அவங்க நோக்கம் என்பது பாஜகவோட நோக்கம் என்பது திமுக வாக்க உடைக்கிறது தான். அது நடக்காது. இவரு உடைக்க போறது அதிமுக பாஜக ஓட்டம் தான். நாம் தமிழர் வாக்குகள் தான், பாமக வாக்குகள் தான். சரி, ஓகே. திரு முஸ்தபா, அதாவது வந்து சேதாரமாகக்கூடிய வாய்ப்பு அதிமுகன்னு சொன்னேன். திரு முஸ்தபா குறுக்கிட விரும்புறீங்க? சுருக்கமா நம்ம முடிக்கிறோம். ஆமா, we are in the end. தமிழ்நாட்டோட அரசியல் களம் 2011-16 ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் யாரும் தொடர்ச்சியா வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் சசிகலா அம்மா கிட்ட கடன் வாங்கி ஆட்சியை நடத்தினாரு.
ஆட்சியை நடத்திட்டு நான் நல்ல ஆட்சியை நடத்தினேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை தேர்தலில் ஜெயிச்சாரு அது சொல்லுங்க நீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்காக போராட்டம் பண்ணேன், நான் வந்து பெண்களுக்காக போராட்டம் பண்ணேன், மீனவர்களுக்காக போராட்டம் பண்ணேன், சிறைவாசிக்காக எல்லாமே பண்ணீங்களே. ஆனா பண்ணி மக்களோட உங்களோட ரிசல்ட் என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை மக்கள் முடிவு எடுத்தாங்க. நான் சொல்றேன் மேடம், பாவலன் சார் ஒன்று சொல்றாரு, இவங்க வந்து என்ன களத்துல நின்ட்டாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வேங்கவேல் பிரச்சனை இருக்கு, விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ணிச்சா? வேங்கவேலுக்கு போய் பார்த்துட்டு வந்துச்சா? வேங்கவேல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு சொல்லி முதலமைச்சர் நின்னாங்களா? அதுக்கு என்ன விஜய் போனாரா? பாத்தீங்கன்னா விஜய் போனாரா? நாங்க போராடுறோம், விஜய் போனாரா? இழுத்துட்டு போறாங்க. விஜய் போனாரா? என்ன பண்ணுச்சு? ஆசிரியர்களை நாயை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. சினிமாவுல என்ன பண்ணுச்சு? சினிமாவுல இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. சினிமாவுல சிறுத்தை என்ன பண்ணுச்சு? அரசாங்கம் இரும்பு கொண்டு விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுச்சு? அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கூத்தையெல்லாம் வந்து நாங்க கேட்க மாட்டோம். நாங்க ஏன் கேட்டீங்கன்னா கூட இருக்கிறோம், எங்களுக்கு 6 சீட்டு போதும். ஒரே ஒரு கருத்து நாங்க அந்த ஒரே ஒரு கருத்து வாக்கு வச்சிருக்கிறோம். அவங்க ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து அந்த மாதிரி உளறாதீங்க. ஒரே ஒரு கருத்து அமைதியா இருக்கீங்களா? ஒரே ஒரு கருத்து. ஓகே, थैंक यू பாவல். அதாவது சினிமாவுல முடிச்சிருங்க. காதலர்களை சேர்த்து வைப்பதற்கு பயங்கர வேலைகள்லாம் பண்ணுவாரு விஜய். பறந்து சண்டை போட்டு காதலர்களை சேர்த்து வைப்பார், அவர் காதலிப்பாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில காதலிச்சா படுகொலை செய்யறாங்கல்ல, அங்க எங்க போனாரு? போயிருக்க வேண்டியதானே. கவின் செல்வ கணேச வெட்டி படுகொலை செய்யப்பட்டான்ல, களத்துக்கு போனாரா? களத்துக்கு போனாரா? தட்டி கட்டாரா? தட்டி கட்டாரா? சினிமா வேற, அரசியல் வேற. சரி, நன்றி. சினிமா வேற, அரசியல் வேற. நன்றி நன்றி. சினிமா வேற, அரசியல் வேற. நன்றி கேத்ரின். அதிமுகல இருந்து வர்றேன். முத்துராமலிங்க தேவரை சொன்னாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஊழல் நிறைந்த அரசியல் செய்கிறவன் அரசியல்வாதியே இல்லைன்னாரு. இன்னைக்கு ஊழல் செய்யாத அரசியல்வாதி இன்னைக்கு களத்துல யார் இருக்கா? ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கட்டும், ஊழல் நிறைந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. அண்ணன் பாவலன் அவர்கள் இவ்வளவு நேரம் சொன்னாங்க, லவ் பண்ணுவாரா, லவ் பண்றவரை போய் சேர்த்து வைப்பாரா, என்னன்னா பேச்சு இது? கவினுக்கு போனீங்களான்னு கேக்குறாரு. கவின் கொலை நடந்தது. உங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் போனாரா? களத்துக்கு போனாரா? எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தென் மாவட்டங்கள் ஆணவ கொலைகள் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வரும் சொல்றீங்க, என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? அம்மாபட்டணத்துல மசூதியை இடிக்கலையா? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நீங்க போனீங்களா? முடியுதா? மாற்றத்தை கொடுப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் போக வேண்டியதானே? உங்களுக்கு அனுமதி இருக்கா மேடம்? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கல்லூரி விழால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாருன்னா அந்த இடத்துல புர்கா போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதான் ரோட்ல நிறைய பேர் போட்டுட்டு தான் போறாங்க. என்ன யார பேன் பண்ணிட்டாங்க? நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம். ஒரு கல்லூரி தவறான தகவல் பதிவு. சினிமா டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் வாங்க சொல்லி சிறைவாசிகளை அனைவரையும் விடுதலை செய்வன் வாக்குறுதி கொடுத்தாங்களா? எல்லாரையும் விடுதலை செஞ்சாங்களா? நான் ஒரே வார்த்தை கேக்குறேன். அது எப்படி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இல்ல சினிமா டிக்கெட் விஜய் படத்துல 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அதிமுக விட்டுருக்கு. நீங்க தான மாற்று. தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சர்? டிக்கெட் விலைவாசி உயர்வை யார் கட்டுப்படுத்தணும்? இதெல்லாம் சேர்த்து கேளுங்க. என்ன பேசிட்டீங்க? ஓகே, சாரி. சினிமா டிக்கெட் வந்து கள்ள விக்கிறவங்க வந்து அவரது பேசுறாங்க. 100 ரூபாய் விக்கக்கூடிய டிக்கெட் 2000 3000 கொடுத்து வாங்குவீங்க. என்ன காரணம்? Thank you. நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் 4 பேர் ஒரே நேரத்துல பேசினா முடிக்க முடியாது. சினிமா டிக்கெட் வந்து 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? என்ன காரணம்? அது போல இல்லையா? ஓகே, நீங்க ஆட்சில எடுத்தீங்களா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? பிளாக் டிக்கெட் விக்கிறவங்களே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? ஓகே, thank you. நிகழ்ச்சியை முடிக்கணும் திரு சுபைர் நிறைவானுக்கு. இல்ல அவங்க புர்கா போட்டு போகல, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, புர்கா போட்டுட்டு போக முடியல, அவங்க வந்து பள்ளிவாசல் இடிக்கிறாங்கன்னா எந்த மாநிலத்தில் நடக்கிறாங்க, இவங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இஸ்லாமியர்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏ கேட்டீங்கன்னா ஒரு விநாயகர் சிலையை வைத்து அந்த ஒலிபெருக்கையை எடுத்திருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி யாக்கூப் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் சாட்சி ஆதாரத்தோட சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் மிக பாதுகாப்பாக தனி உரிமையோடு இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க சொல்ற மாதிரி புர்கா போட்டு ரோட்ல போக முடியல, அம்மாப்பட்டினம் பள்ளியில் அப்படி இல்லை அப்படின்னு நிறைய இது சொல்றாங்க. அது அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. சரி, அதை விடுங்க. திமுக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்லை. நீங்க தானே பாதுகாப்புன்னு சொல்றீங்க. நான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா ஒரு இயக்கம் வந்திருக்கீங்கல்ல, ஏன் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பேசல? ஏன் பேசல? இது வரைக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்து உங்களுக்கு இல்ல, எத்தனையோ விஷயங்கள் பட்டியல் போட்டுட்டே போலாம்.
இந்த வக்போர்டு திருத்த சட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் விஜயின் தலைமையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களா? வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம். விஜய் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக வீதியில் இறங்கி ஏதாவது போராட்டத்திற்கு போராடி இருக்கிறாரா? பாஜக கொண்டு வந்த சிஏஏ போராட்டத்திற்காக மனித சங்கிலி ஊர்வலத்தை கையில் எடுத்து பல வழக்குகளை திமுக வாங்குச்சு. முதல் வழக்கு, முதல் எஃப்ஐஆர் நீங்க தமிழ்நாட்டினுடைய டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினுடைய முதல் வழக்கே வந்து சிஏஏ நகலை எரித்ததுக்காக வாங்கப்பட்ட வழக்கு. நீங்க என்ன தூர்ம்ப கிள்ளி போட்டிருக்கீங்களா? நீங்க இஸ்லாமியர்கள் பாதுகாவலரா? ஓகே, தேங்க்யூ. நிமிஷம் முடிக்கணும் மேடம். ஃபைனல் வேர்ட். சிறுபான்மையினருக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பாதுகாவலர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க கேட்கறாங்க திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வரலன்னு. 100 ஆண்டு காலமாக ஒளியேற்றப்பட்டு இருந்த கோயில் தானங்க அது. அங்க இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது. மதச்சார்பின்மையான நாடுங்க இது. இதுல வேணும்னே கலவரத்தை உண்டு பண்ணி தளபதி விஜய்க்கு எதிராக சிறுபான்மையினர் ஓட்டு திருப்புறதுக்காக, சிறுபான்மையினரை தளபதிக்கு எதிராக திருப்புறதுக்காக நடந்த கபட நாடகம். கபட நாடகம் அது. சிறுபான்மையினருக்காக தளபதி விஜய் அவர்கள் நிற்பார். 2026 மக்கள் கூட்டணியோடு தாவேகா வெற்றி பெறும். அதுல எந்தவித சந்தேகமும். தேங்க்யூ. நிகழ்ச்சி இதோடு நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். இன்னும் பல நாட்கள் இருக்கு, தேர்தல் காலம் இருக்கு. நம்ம நிறைய பேசதான் தொடர்ந்து பேசுவோம். பங்கேற்று கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.